பட் இவங்க என்ன சொல்லுவாங்க, இஸ்ரேல் அப்படின்ற பேரே வந்து 1948 அப்புறம் தான் வந்து ஜூஸ் மொத்தமா அங்க வந்த மாதிரியும், பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடு வந்து அப்படியே செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க டக்குன்னு இங்க இருந்து உள்ள மொத்த குரூப்பும் உள்ள வந்து ஈரான் vs இஸ்ரேல் வார் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களுடைய இஸ்ரேலுக்கு ஆதரவான பதிவுகள் நிறைய பார்க்க முடியுது. இஸ்ரேல் என்று ஈரான் சரண்டர் ஆகி ஆகணும், வேறு வழி கிடையாது அவங்களுக்கு என்று சொல்லுவீங்க. அவருடைய நோக்கமே இந்த ஷியா முஸ்லீம் அப்படின்ற இந்த ஷியா இஸ்லாமை உலகம் முழுக்க நம்ம கொண்டு போகணும். இதை வந்து கொமேனி ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் வந்தார். அப்போ அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகி அங்கேருந்த மக்கள் எல்லாருமே அழிச்சு ஒழிக்கப்பட்டாங்க, மாற்று மதத்தை ஃபாலோ பண்ணாங்க. முக்கியமாக அந்த நாட்டின் பூர்வக்குடியில் உருவான மதங்கள், முக்கியமாக சொராஸ்ட்ரனிசம். யூஎஸ் வந்து பெரிய சாத்தான், இஸ்ரேல் வந்து குட்டி சாத்தான்ற மாதிரி தான் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிட்டு நான் ஒன்று அழிப்பேன். டெத் டு இஸ்ரேல், டெத் டு யூஎஸ். அவங்க பார்லிமெண்ட்ல சொல்றாங்க டெத் டு இஸ்ரேல்னு பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. இப்போ நம்ம ஊர்ல நம்ம இப்படி பேச முடியுமா? நாங்கள் வந்து ட்ரம்ப்பை கொல்லுவோம்னு சொல்லி வெப்சைட்ல போடுறாங்க. ஒரு ஈரான் கவர்மெண்ட் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான வெப்சைட்ல ட்ரம்ப் வில் பி அசாசினேட்டட். அப்போ ஈவேரா எந்த காலத்திலையுமே பிராமின்ஸையும் ஜூஸையும் ஒன்றா பார்த்துருக்காரு. எப்படி இன்னைக்கு இவங்களாம் பேசுவாங்கல்ல, பிராமின்ஸ் வந்து வெளியேறணும் வந்தாங்க, வந்தேரிகள்னு பேசுவாங்கல்ல. அப்போ இந்த நரேட்டிவை இவங்க இங்கேயும் பேரலாக வச்சு பார்க்குறாங்க. இதெல்லாம் ஜூஸ் பண்ணாங்களா அப்படின்னா இல்லை. முக்கியமாக இவங்க வைக்கிற பல குற்றச்சாட்டுகள், ஜூஸ் வந்து அவங்க வேர்ல்டை வந்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, உள்ளே வந்து ஊடுருவாங்க, எல்லா விஷயத்தையும் அவங்க தான் வந்து கைப்பற்றுறாங்க. இப்போ ஜூஸ் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா, உடனே ஒருத்தங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் அப்படின்னா இன்னொருத்தனை அவன் நசுக்கியிருப்பான் அப்படின்ற அந்த ஒரு பார்வை. ஒருத்தர் பணக்காரன் ஆயிட்டானாலே அவன் வந்து கொள்ளையடிச்சு சம்பாதிச்சிருப்பான். இது ஒரு கம்யூனிஸ்ட் பார்வை. அதனால தான் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யூத பிராமணர்கள்னு சொல்லுவாங்க. ஜூஸுக்கும் பிராமணர்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் ஐடியாலஜி படி, இவங்களுடைய ஐடியாலஜி படி ஜூஸும் பிராமணர்களும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை வந்து இவங்க இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்போது பிராமணர்கள் மீது இங்கே இருக்கிற அந்த வெறுப்பை அப்படியே இங்கேயும் காட்டணும். இது வந்து டிராவிடியன்ஸ் யூஸ்வலாக பண்ணுற விஷயம் தான், டிராவிடியன்ஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் பண்ணுற விஷயம் தான். ஹமாஸ் வெளியே போகணும், ஹமாஸ் மொத்தமாக சரண்டர் ஆகி ஆயுதங்களை சரண்டர் பண்ணி மொத்தமாக அவங்க அங்கேருந்து வெளியே போனால் மட்டும்தான் பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு கெவின் பால் அவர்கள் வந்திருக்காரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவருடைய ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு சோகால்டு நடுநிலையான ஃபேக்ட் செக் யூனிட் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி போட்டு இவர் சொல்கிறதெல்லாம் போய் யூதர்கள் அந்த பாலஸ்தீன் நிலத்திற்கு வருவதற்கு முன்னாடியே அங்கே பாலஸ்தீனிய மக்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க, யூதர்கள் வந்தேரிகள் என்று ஒரு நடுநிலையான ஃபேக்ட் செக் யூனிட் சொன்னதற்கு இவருடைய ரிப்ளை நிறையா அவர் வச்சிருக்காரு. இஸ்ரேல், பாலஸ்தீன் மற்றும் ஈரான் இப்போ இந்த வார் குறித்து விரிவாக பேச போகிறோம். நேரில் வந்து நிறைய கொடுத்து வைக்க மிக்க நன்றி. தேங்க்யூ. முதற்கட்டமாக இந்த திமுக சொம்பு ஃபேக்ட் செக் யூனிட்டோட என்ன பிரச்சனை, எப்படி ஆரம்பிச்சது அந்த பிரச்சனை? ஒரே ஒரு போஸ்ட், அந்த ஒரே ஒரு போஸ்ட்டில் நான் கீழே போட்ட ஒரே ஒரு லைன், யூதர்கள் தான் இஸ்ரேலின் பூர்வக்குடிகள், டீல் வித் இட் அப்படின்னு நான் ஒரு வரி போட்டேன். உடனே அவங்களுக்கு பற்றிக்கிச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த போஸ்ட்டில் நான் ஒரு ஆர்கியலாஜிக்கல் விஷயம் நான் ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து மெனோரான்னு சொல்லுவாங்க. அது ஜூஸ் வந்து அவங்களுடைய ரிச்சுவலில் யூஸ் பண்ணுற ஒரு கேண்டில் மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 7 ஸ்டாண்ட் இருக்கும். அது அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய மதத்துக்கு அவங்களுடைய சினகாகில் வச்சு பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. கிமு 22 அப்போது சிசரியா மட்டீனா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நகரம், அந்த நகரத்தை வந்து அவங்க தான் உருவாக்கி, ஒரு ஜூயிஷ் கிங் ஹேராட்னு சொல்லுவாங்க, ஜூஸை ஆட்சி பண்ண ஒரு மன்னர் அந்த ஏரியாவில் உள்ளவர், அவர் கட்டின நகரம். அந்த நகரத்தில் கிபி 322 அந்த பீரியடில் இந்த மெனோராவை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மெனோரா அப்படின்ற இந்த உருவத்தை ஒரு கல்லில் அதை வந்து போட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் வந்து எடுத்து போட்டேன். அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்க, பாலஸ்தீன மக்கள் வந்து 4000 இயர்ஸ் அங்கே வந்து பூர்வக்குடிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் முகமது நபி அவர்கள் பிறக்கிறதுக்கு 200 இயர்ஸ்க்கு முன்னாலேயே ஜூஸ் அங்கே வாழ்ந்துருக்காங்க அப்படின்றதுக்கான அந்த ஒரு அடையாளமாக அதை நான் ஒரு சின்ன ஒரு பீஸ் தான், அது மட்டுமே ப்ரூஃப் ஆனால் கிடையாது, அதுவும் ஒரு ப்ரூஃப். அது என் கண்ணில் மாட்டிச்சு, நான் அதை எடுத்து போட்டு அதுக்கு ஒரு ரைட்டப் எழுதி நான் போட்டேன். லாஸ்ட்டாக போட்ட வரி அவங்கள ரொம்ப தூண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். உடனே அவங்க அடுத்த நாளே அவங்க என்ன பண்ணாங்க, கீழே நான் போட்ட போஸ்ட்டு கீழே வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு அதை கோட் பண்ணி அவங்க அந்த போஸ்ட்டை போட்டுட்டு அவங்க ஒரு ஆர்டிக்கல் வேறு ஒன்று எழுதுனாங்க. பாருங்க, இந்த மாதிரி கெவின் பால் என்கிற யூடியூபர் இந்த மாதிரி செய்தியில் வந்து பரப்பிட்டு இருக்கார் அப்படின்னு போட்டாங்க. நான் இதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அவங்களுக்கு நான் உடனே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணேன். அந்த இதில் வணக்கம் ஃபேக்ட் செக்கர், இதுக்கு வருவீங்கன்னு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். போட்டுட்டு அடுத்து ஒரு 2 days கழிச்சு நான் ஒரு ரிப்ளை வீடியோ ஒன்று போட்டேன். அதுலேயும் நான் கேட்டிருந்தேன், நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். பதில் இல்லை. இன்னொரு வீடியோ போட்டேன்,
அதுக்கும் பதில் இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட பதில் கிடையாது. ஏன்னா நம்ம பேசுனதெல்லாம் என்னன்னா, ஜூஸ் அப்படின்ற அந்த மக்களுடைய அந்த ரெஃபரன்ஸ், ஏர்லியஸ்ட் ரெஃபரன்ஸே வந்து 1200 BC. அப்போ 3200 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவங்களுக்கான அந்த இஸ்ரேல் அப்படின்ற பேரை போட்டிருக்கு. பட் இவங்க என்ன சொல்லுவாங்க, இஸ்ரேல் அப்படின்ற பேரே வந்து 48க்கு அப்புறம் தான் வந்து ஜூஸ் மொத்தமா அங்க வந்த மாதிரியும், பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடு வந்து அப்படியே செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க டக்குன்னு இங்க இருந்து உள்ள மொத்த குரூப்பும் உள்ள வந்து சயோனிச கும்பல் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா 1200லேயே நமக்கு இஸ்ரேல் அப்படின்ற பேரே இருக்கு. அப்போ 1200ல பேர் இருக்குன்னா அதுக்கு முன்னால அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னால அங்க வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதைத்தான் நான் கோட் பண்ணி போட்டிருந்தேன். நிறையா எனக்கு இந்த இதுல யார் பூர்வக்குடிகள் இதுக்கு உள்ள ஆதாரங்கள் நீங்க நிறைய எடுத்து போட்டிருந்தீங்க, அது நிறைய கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வார் நடந்துட்டு இருக்கும்போது, ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் வார் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களுடைய இஸ்ரேலுக்கு ஆதரவான பதிவுகள் நிறைய பார்க்க முடிஞ்சது. இஸ்ரேல் 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 என்று ஈரான் சரண்டர் ஆகணும், வேற வழி கிடையாது அவங்களுக்கு என்று சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு இந்தியன் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்பது 2 நாடுகளின் நட்புறவு நமக்கு தேவை. நம்ம ஒரு நியூட்ரலான ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான் அறிக்கையாக வெளியிட்டிருந்தாங்க. நம்ம வந்து டிஎஸ்கலேஷனுக்கு தான் வலியுறுத்தினோம். நாங்கள் பேச்சுவார்த்தை கூட நாங்கள் ரெடின்னு தான் சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும்போது என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் நம்ம ஒரு நியூட்ரலாக இருக்கிறது பெட்டர். நம்மளுடைய அரசாங்கம் எடுக்கிற ஸ்டாண்டே நம்மளும் எடுத்துடலாம். இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு நீங்கள் ரொம்ப அந்த ஆதரவாக பதிவு போடுறதுக்கான காரணம் இல்லாத தனிப்பட்ட காரணம் இருக்கா, இல்லை இஸ்ரேல் பக்கம் நிற்பது நியாயம் நினைக்கிறீங்களா? நான் ஒரு ஜூ கிடையாது. ஓகே, இப்போ என்ன பீப்புளுடைய மைண்டில் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா, நீ ஜூனா நீ அவங்க பக்கம் மாதிரி, இப்போ நீ ஒரு கிறிஸ்டியன்னா அங்கே நிற்ப அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் ஒன்று உண்டு. ஆனால் ஐ கேர் அபவுட் ட்ரூத். ஏன்னா இவங்க October 7 அட்டாக் நடந்த உடனே அதுக்கு அடுத்த நாள் அட்டாக் நடத்துனது வந்து ஹமாஸ் 1200 பீப்புளை ஒரே நாளில் கொலை பண்ணிவிட்டு ஒரு 250 பீப்புளை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. அதில் இன்னும் ஒரு 50 பேர் இன்னும் வரவே இல்லை. அப்போது நீங்கள் தான் வந்து பார்டரை கிராஸ் பண்ணி உள்ளே வரீங்க. அப்போ மக்களுடைய குரல் யாருக்கு நிற்கணும் அப்படின்னா இஸ்ரேல் தான் நிற்கணும். ஆனால் அடுத்த நாளே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, டைம் ஸ்கொயர் நியூயார்க்கில் ஃப்ரீ பாலஸ்டைன் சொல்லி ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு நாள், அடுத்த நாள் October 8 அன்னைக்கு நான் சொல்கிறேன். அடுத்து அந்த மூமெண்ட் அப்படியே நம்ம ஊருக்கும் வந்துச்சு. இங்கே உள்ள எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அண்ட் நம்ம ஊரில் எல்லாருமே வந்து இஸ்ரேல் வந்து ஆக்குபயர்ஸ், அவங்க கொலோனியலிஸ்ட் அப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க. அதற்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. லெஃப்டிஸ்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்லோகன் சொல்லுவாங்க, கோஷம் போடுவாங்க. From river to sea, Palestine will be free. வேற என்னது இந்த மாதிரி எதுகை மோனையா நம்ம. அப்போ ஃப்ரம் த ரிவர் டு சீனா எந்த ரிவர்ல இருந்து எந்த சீ வரைக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெடிட்டரேனியன் சீ இருக்கு, இந்த பக்கம் ஜோர்டன் ரிவர் இருக்கு, இதுக்கு நடுவில் வந்து இஸ்ரேல் இருக்கு. ஃபுல்லாக பாலஸ்டைன் வில் பி ஃப்ரீனா அப்போ ஜூஸ் எங்கே போவாங்க? அங்கே 1 கோடி பேர் அங்கே இருக்காங்க. இப்போ இவங்களுடைய ஸ்லோகன்லாம் என்னன்னா மொத்தமாக வெளியே போயிரு அப்படின்னு சொல்கிறது. ஆனால் பூர்வக்குடிகள் அவங்க தான் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ஜூஸுக்கு தான் அந்த லேண்டுன்றது சொந்தம். அப்போ பாலஸ்தீன மக்கள் அவங்க உள்ளே வந்தவங்க, அவங்களுக்கு உரிமை இல்லைன்னா உரிமை இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மொத்தமே இவங்க தான் இண்டிஜினஸ் பீப்புள் அப்படின்னு இவங்க பேசும்போது தான் நமக்கு இல்லை, உண்மைன்றது வேறு மாதிரி இருக்குது. நான் உள்ளே வந்தது காரணமே அதான். இப்போது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி பாலஸ்தீன மக்களை நம்ம வந்து ஒடுக்கணும் அப்படி யாருமே நினைக்கல. அவங்களுக்கான உரிமையும் வேணும். ஆனால் நீங்கள் இது ஒடுக்கிறதுன்னு சொன்னதுனால நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், அது மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். பகுத்தறிவு தென்றல் அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க, பாலஸ்தீன மக்கள் அனைவரும் அரேபிய திராவிடர்களாம். உலகில் எங்கெல்லாம் தங்களின் உரிமைக்காக போராடும் மக்கள் நசுக்கப்படுகிறார்களோ அவர்கள் அனைவரும் திராவிடர்களே என்று தந்தை பெரியார் சொல்லியிருக்காராம். அதனால பாலஸ்தீன மக்கள் அனைவரும் அரேபிய திராவிடர்கள், நம்ம பாலஸ்தீன மக்களோட தான் நிற்கணும் அப்படின்னு ஒரு போஸ்ட். அவங்க ஒடுக்கப்படுறாங்க என்று. அரேபிய திராவிடர்கள் நல்லா இருக்கு. ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா, ஈரானில் இன்னைக்கு ஈரானுடைய பழமையான மதம் அவங்க வந்து பெர்ஷியன்ஸ், அவங்க வந்து அராப்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொராஸ்ட்ரியனிசம். மிடில் ஈஸ்ட் வந்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து அராப்ஸ். இப்போ பலஸ்தீனியன்ஸ் அவங்க அராப்ஸ், சவுதி அரேபியா ஈராக்லாம் அராப்ஸ். பட் ஈரான் பீப்புள் வந்து பெர்ஷியன்ஸ். அப்போ பெர்ஷியனுடைய மதம் அப்படின்றது சொராஸ்ட்ரியனிசம். ஓகே, அவங்க நம்ம கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம்லாம் வரதுக்கு முன்னாலேயே 3500 இயர்ஸ் அவ்வளோ வரலாறு கொண்ட அங்கே தோன்றின ஒரு மதம். அக்னியை கும்பிடுவாங்க பெர்ஷியன். ஆமாம், இன்றைக்கும் அவங்களுடைய பழைய ஃப்ளாக்ல பார்த்தீங்கன்னா அந்த அக்னி தான் அவங்களுக்கான அடையாளமாக இருக்கும். ஓகே, அப்போது அவ்வளோ பழமையான ஒரு மதம். இன்றைக்கி அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கன்னா 0.3%. அப்போ நீங்கள் பேர் வைக்கிறதா இருந்தால் திராவிட பெர்ஷியன்ஸ் அப்படி தான் நீங்கள் பேர் வைக்கணும். ஏன்னா அவங்க தான் ஒரிஜினலி ஒடுக்கப்பட்ட மக்கள். அதுக்கப்புறம் இஸ்லாமுடைய ஆட்சி அங்கே வந்த உடனே, முக்கியமாக 1979 இஸ்லாமிக் அந்த ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, அவருடைய நோக்கமே இந்த ஷியா முஸ்லீம் அப்படின்ற இந்த ஷியா இஸ்லாமை உலகம் முழுக்க நம்ம கொண்டு போகணும். இதை வந்து கொமேனி ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் வந்தார். அப்போ அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகி அங்கேருந்த மக்கள் எல்லாருமே அழித்து ஒழிக்கப்பட்டாங்க, மாற்று மதத்தை ஃபாலோ பண்ணாங்க. முக்கியமாக அந்த நாட்டின் பூர்வக்குடியில் உருவான மதங்கள்
முக்கியமாக சொராஸ்ட்ரனிசம். இன்றைக்கி அவங்க மக்கள் தொகை மொத்தம் 10,000 15,000 அவ்வளோதான். அந்த நாட்டுடைய மக்கள் தொகை 10 கோடி. ஆனால் 0.03% தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போது ஒடுக்கப்பட்டவங்க பக்கம் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா நீங்கள் யார் பக்கம் நிற்கணும்னா இங்கே தான் வந்து நிற்கணும். இது ஒன்று. இப்போ இஸ்ரேலுக்கு வந்தீங்கன்னா, இஸ்ரேலில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஜூஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க கிபி 70க்கு அப்புறமே நாடு இல்லாமல் உலகம் முழுக்க அலைஞ்சிருக்காங்க ஃபார் த பாஸ்ட் 2000 இயர்ஸ். ஓகே, அவங்க யூரோப்பில் போனாலும் சரி, இல்லை யூரோப்பில் அவங்களுக்குன்னு பல அமைப்புகளை வச்சு அவங்க செட்டில்மெண்ட் வச்சு அங்கே வாழ்ந்துருந்தாலும் அவங்கள எல்லாருமே விரட்டி விட்டுருக்காங்க. அதோட கிளைமேக்ஸ் தான் ஹிட்லர் பண்ண விஷயம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சியோனிஸ்ட் மூவ்மெண்ட்டினுடைய அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ஜூஸுக்குன்னு ஒரு நாடு வேணும், அது இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. அவங்களுக்குன்னு ஒரு நாடு, அவங்கள கவர்ன் பண்ணுறதுக்குன்னு ஒரு அரசாங்கம் இருந்தாங்கன்னா எவனும் இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அதுக்கப்புறம் தான் யூஎன் என்ன பண்ணுறாங்க, 1947 இப்போ வந்து 2 ஸ்டேட் சொல்யூஷன் அவங்க சொல்கிறாங்க. அதை ஒத்துக்கல இவங்க, பாலஸ்தீன் ஒத்துக்கல. இதுவே 1936 ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பீல் கமிஷன் ஒன்று அமைச்சாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ் அவங்க கீழே இருந்துச்சு. அப்போது ஜூஸ்க்கு வந்து 20%, பாலஸ்தீன் மக்களுக்கு வந்து 80%. அதையும் ஜூஸ் ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் இவங்க ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 55-45 அப்படி பிரித்தாங்க, அதுக்கும் ஒத்துக்கல. அப்போ 1948 அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிது. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே அரப்ஸ் அட்டாக், May 15 அன்னைக்கு 5 நாடு அவங்க ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. ஆனால் அப்போது ஈரான் உள்ளே வரல. ஏன் அப்படின்னா, ஈரான் அப்போது யாரு கீழே இருந்தாங்கன்னா முகமது ரேசா பலாவி. அவர் ஒரு வெஸ்டர்னைஸ்ட் ஐடியா கொண்ட ஒரு லிபரல் டிக்டேட்டர். அவர் டிக்டேட்டர் தான், ஆனால் ஒரு மன்னர். ஆனால் வெஸ்டர்ன் வேல்யூஸ் மொத்தமாக உள்ளே கொண்டு வந்து வச்சு அந்த இஸ்லாமிக் அடிமைத்தனம் அது இல்லாமல், அந்த முக்கியமாக அந்த அவங்களுடைய லா இருக்கும்ல, லைக் ஷரியா லா, அதெல்லாம் இல்லாமல் மக்களை வந்து அவங்க விடுதலையாக வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வந்தார். அதனால தான் இவங்க கூட சேரலை. அதுதான் இவங்களுக்கு இப்போ காண்டு. முக்கியமாக ஈரானில் இருக்கிற இப்போது ஆட்சியாளர்களுக்கு இஸ்ரேல் மேலேயும் யூஎஸ் மேலேயும் என்ன கோவம்னா, இவங்க இந்த வெஸ்டர்ன் பப்பட், இவங்க வந்து பப்பட் தான் சொல்லுவாங்க யாரை, அந்த முகமது ரேசா பலாவி அவரை, அந்த பப்பட் மூலமாக இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லி தான் இவங்களுக்கு ஒரு காண்டு. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் யூஎஸ் வந்து பெரிய சாத்தான், இஸ்ரேல் வந்து குட்டி சாத்தான்ற மாதிரி தான் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒன்று அழிப்பேன், டெத் டு இஸ்ரேல், டெத் டு யூஎஸ். அவங்க பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க, டெத் டு இஸ்ரேல்னு பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஊரில் நம்ம இப்படி பேச முடியுமா? அது எப்படி ஆகும்? ஆனால் அவங்களுடைய அரசாங்க அளவிலேயே அவங்களுடைய செயல் திட்டமே தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை மொத்தமாக அழிக்கணும், முக்கியமாக இஸ்ரேல். இவங்க இஸ்ரேலை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு அமெரிக்காவுடைய ஒரு நாய்க்குட்டி இப்படிலாம் பேசியிருக்காங்க. ஓகே, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால நீ வந்து எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி. ஆனால் நீங்கள் மேப் சைஸில் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இஸ்ரேலை விட 10 மடங்கு பெரிய நாடு, இன் சைஸ் அண்ட் இன் பாப்புலேஷன் ரெண்டுலேயுமே. இது சின்ன ஒரு குட்டியோன்ற நாடு, ஓரமாக அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள மொத்த பேர் சேர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அதனுடைய வெளிப்பாடு தான். இப்போது மேபி ஒரு எக்ஸ்டர்னல் எனிமியை காட்டி தான் இங்கே உள்ளூரில் அரசியல் பண்ண முடியுங்கிற ஒரு நெருக்கடியும் உங்களுக்கு இருக்குமா? புரியல. ஒரு எக்ஸ்டர்னல் எனிமியை காட்டி அவனுக்கு எதிரான ஒரு அரசியல் மூலமாக இங்கே ஒரு மக்களை ஒன்று திரட்டி உள்ளூர் மக்களுக்கு அதிருப்தி வந்து விடாம, பாருங்க அவன் நம்மளை அடிச்சிருவான், நீ எனக்கு ஆதரவா இருக்கணும், கரெக்ட் அப்படின்னு ஒரு அரசியல் உள்ளுக்குள்ள இருக்கு. நம்மளோட எதிரி யாரு? ஜூஸ் அப்படின்ற அந்த ஒற்றை விஷயத்தை காமிச்சு தான் இவங்க வந்து ஆக்சுவலி இவங்க வந்து ஷியா வந்து மைனாரிட்டிஸ், மொத்தமே 10% தான் உலக அளவில் சொல்கிறேன். ஆனால் இப்போ சுன்னி முஸ்லீம்ஸும் மெஜாரிட்டியாக இவங்க பக்கம் வரணும், இவங்களுக்கு ஆதரவாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் இவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை காமிச்சு இஸ்ரேலை காமிச்சு இவங்களை அவருடைய பக்கத்துக்கு இழுக்கிற வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனுடைய கிளைமேக்ஸ் தான் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் பண்ணுறது. நியூக்ளியர் வெப்பன்ஸ் பண்ணும்போது 1990 இவர் கமனாய் இப்போ இருக்கார்ல, இவர் ஆட்சிக்கு வந்தது வந்து 89 அவர் 89 இறக்குறாரு. அடுத்த வருஷம் இவர் உள்ளே வராரு. இவர் உள்ளே வந்த உடனே சொல்கிற முதல் விஷயம், நான் இஸ்ரேலை அழிப்பேன், அமெரிக்காவை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வராரு. அப்போது 35 வருஷத்துக்கு முன்னாலே இப்படி பேசிட்டு தான் ஒருத்தர் உள்ளே வராரு. அப்போ அவர்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் போனால் என்ன ஆகும்? அதுவும் ரொம்ப ஆபத்தான அணு ஆயுதங்கள்லாம் போனால் அது கண்டிப்பாக மிடில் ஈஸ்ட்டில் இன்னொரு வேர்ல்டு வார் வர்றதுக்கான கட்டாயமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இவங்க மூவ் பண்ணுறாங்க, ரைட்டா? இதில் அமெரிக்கா ஏன் உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்குறாங்க. அமெரிக்கா உள்ளே வராங்கன்னா 2022 கமனேயனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க நாங்கள் வந்து ட்ரம்ப்பை கொல்லுவோம்னு சொல்லி வெப்சைட்டில் போடுறாங்க. ஒரு ஈரான் கவர்மெண்ட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டில் ட்ரம்ப் வில் பி அசாசினேட்டட் அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. சின்ன 22 ட்ரம்ப் ஆட்சியில் இல்லையா? இல்லை, ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லி ஃபர்கத் ஷக்கேரி அப்படின்ற ஒரு அசாசின், அவரை ஈரான் உள்ள அனுப்புகிறாங்க. ஈரானால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அசாசின். அவரோட கோல் என்னென்னா, ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயோ இல்லை ஆட்சிக்கு வர்றதுக்கு வந்ததுக்கப்புறமோ அவரை போட்டு தள்ளணும்னு சொல்லி
பிளான் பண்ணி அவரை உள்ளே அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி அவர் ஈரானில் இருக்கார். அப்போது ஒரு ஒரு திட்டமிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது, முக்கியமாக டெரரிசம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து கொண்டு போகும்போது யூஎஸ் கண்டிப்பாக உங்களை ஆப்போஸ் பண்ண தான் செய்வாங்க. ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் நிறையா பிரபலமான நாளிதழ்கள்லாம் வந்துச்சு, ஈரானுடைய நியூக்ளியர் எதுவுமே தகர்ந்து போகலை, இன்னுமே அவங்க வந்து அவங்களுடைய அணு ஆயுத சோதனையில் வெற்றி கண்டுட்டு தான் இருக்காங்க, யூஎஸ்னுடைய தாக்குதலையோ இஸ்ரேலுடைய தாக்குதலையோ எதுவுமே பாதிக்கப்படலை அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்துச்சு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேற்று பேசியிருக்காரு, ஈரானோட மினிஸ்டர். ஆமாம் பாதிப்பு இருக்குது, எங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்குன்னு சொல்லி என்டிவியில் நான் பார்த்தேன். அப்போது அவங்க ஒத்துக்கிறாங்க. இங்கே நம்ம ஆளுங்க பண்ணுறதெல்லாம் ப்ரொபகேண்டா, ஒரு பொய்யை வந்து அப்படியே உண்மை மாதிரியே பேசுவாங்க. பட் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இது வந்து நேற்று வந்த நியூஸ். ஸோ வி கேன் பி வெரி ஷுவர் இது நடந்திருக்கு. அவங்களுடைய முக்கியமாக ஃபோர்டோ மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. ஓகே, இன்னும் 2 ஃபெசிலிட்டிஸ் மேலே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இவங்க மேலே பாம்பே போட்டு மொத்தமாக முடிச்சாச்சு. அடுத்த ஒரு 20 இயர்ஸ்க்கு இவங்க திருப்பி அந்த விஷயத்தை வந்து பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. இது நல்ல விஷயம்னு நான் சொல்வேன். இல்லை, இப்போ என்ன கேட்குறாங்க, அமெரிக்கா யார் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு? இதே மாதிரி தான் நம்ம சிஐஏனுடைய கண்ணில் மண்ணை தூவி நம்ம இந்தியா ஒரு நியூக்ளியர் பாம் நம்ம தயாரித்தோம், அணு ஆயுத சோதனையை பொக்ரானில் நடத்தி முடித்தோம். அப்போது இந்தியாவுக்கு ஒரு அணு ஆயுதம் தேவை என்ற பொழுது இந்தியர்கள் அனைவரும் நம்ம நாட்டோடு நிற்கிறோம். அதே மாதிரி ஈரானுக்கு ஒரு அணு ஆயுதம் தேவை என்கிற பொழுது ஈரானுடைய மக்கள் அவங்க தேவைன்னா அதில் யூஎஸ் இன்டர்ஃபியர் ஆகிறத நம்ம எப்படி ஆதரிக்க முடியும் என்று கேட்குறாங்க. அதற்கு ஒரே பதில், இவன் அணு ஆயுதம் பண்ணுறது எதுக்குன்னா நான் உன்னை கொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் வரான். அப்போ இவன் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுறப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்து அவனை ஸ்டாப் பண்ணுறதுல ஒன்று ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர். ஏன்னா இவங்க செய்வாங்க, இவங்க செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவரை உள்ளே அனுப்பியிருக்காங்க. அவருடைய இன்னொரு கோல் என்ன அப்படின்னா, ஈரானில் இருக்கிறவங்க யூஎஸ்க்கு உள்ளே போயிருப்பாங்கல்ல, யூஎஸ் சிட்டிசனை மாறி இருப்பாங்கல்ல, அவங்களில் யாராவது அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னா, அந்த ஈரானியன் ரெஜிம்க்கு அகைன்ஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்கள போடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இவர் உள்ளே வந்தார். நியூயார்க்கு வந்திருக்காரு இந்த ஃபக்ரீத் சக்கீரி அப்படின்ற இந்த நபர். அப்போது இது ஒரு பெரிய த்ரெட்டு, ரைட்டா? ஒரு அதிபரை போடுறேன் அப்படின்னு சொல்லி ஆள் அமைச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வெளியே நியூஸில் வந்திருக்கு, வெப்சைட்டில் போட்டிருக்காங்க அஃபிஷியலாக. அப்படி இருக்கும்போது நான் அவனை கொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரும்போது அவனை போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு ப்ரிவென்ஷன் மெஷர் தான். இது அவசியம் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த இடத்துல மீண்டும் இஸ்ரேலுக்கே வருவோம். இந்த பூர்வக்குடிகள் என்று இருக்காங்க இல்லையா, நீங்கள் சொன்னீங்க ஒரு October 7 அட்டாக்கை குறிப்பிட்டீங்க. அதை குறிப்பிட்டு உங்களுடைய போஸ்ட் இன்னொரு போஸ்ட் பார்த்தேன். October 7 மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி எத்தனையோ அட்டாக்ஸை இந்த ஒட்டுமொத்த அரபு உலகம் இஸ்ரேல் மேல் நிகழ்த்தியிருக்காங்க என்று அதற்கு அவங்க தரப்பில் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாங்க. October 7 அன்னைக்கு தான் ஆரம்பிச்சது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க, அதை நம்பிடாதீங்க. ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. ஒரு 24 மேசகர்ஸை குறிப்பிட்றாங்க. அதாவது இஸ்ரேல் ஆஸ் அ ஸ்டேட், ஒரு நாடாக பாலஸ்தீனியர்களுக்கு மீதான வன்முறையை ஏவி விட்ட ஒரு 24 லிஸ்ட்டு. ஹைஃபா மேசகர் 1937, ஜெருசலேம் மேசகர் 1937, ஹைஃபா மேசகர் அகைன் 1938, ஹைஃபா மேசகர் 1939, 47, அபாசியா மேசகர், ஜெருசலேம் மேசகர் என்று பெரிய லிஸ்ட்டு. இதுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று சொல்கிறேன். 1920s ஜூஸினுடைய வருகை அதிகமாகுது இஸ்ரேலுக்குள்ளே, மாடர்ன் இஸ்ரேலுக்குள்ளே. அப்போ வந்து அந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்க, ஜூஸ்க்கு ஒரு நாடு அமைக்கிறோன்னு சொல்லி ஓப்பனாக ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ண உடனே அங்கே உள்ள ஜூஸ் வெளியே இருந்து வந்து லேண்டை வந்து காசு கொடுத்து வாங்கி அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க லேண்டை. இப்படி பர்ச்சேஸ் அதிகமாக நடக்கும்போது இமீடியட்டாக அங்கே உள்ள அரப் பாப்புலேஷனுக்கு ரொம்ப அவங்க ட்ரிகர் ஆகிறாங்க. அவங்க ட்ரிகர் ஆகி இவங்களுக்கு எதிராக இவங்க வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. 1929 ஹெப்ரோன் மசக்கர்னு ஒன்று பேர். இது என்னென்னா, அங்கே இருக்கிற ஹெப்ரோன் அப்படின்ற ஒரு நகரத்தில் இருந்த அப்பாவி ஜூஸை அங்கே உள்ள லோக்கல் அரப் பாப்புலேஷன் அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறாங்க. எப்போனா 29. ஓகே, அதை வச்சுக்கோங்க. 29 இவங்க இந்த மாதிரி அடித்த உடனே இவங்க இங்கேருந்து கிளம்பி ஜெருசலேம் போகிறாங்க. அங்கே அவங்களுடைய வால் ஒன்று இருக்கும், அவங்களுடைய பழைய தேவாலயம் இருந்த அந்த சுவர் இன்னும் அங்கே இருக்குது. மாடர்ன் டேஸில் தே கால் இட் வெஸ்டர்ன் வால். அங்கே போய் இவங்க ப்ரேயர் பண்ணுறதுக்காக போனப்போ இவங்க ஆக்சுவலி எப்படி ப்ரேயர் பண்ணுவாங்கன்னா, அங்கே வந்து ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் அராப்ஸ், இந்த பக்கம் ஜூஸ். அவங்க வந்து அவங்க மாஸ்க் இருக்கும், அங்கே போவாங்க. இவங்க இந்த வாலில் இருந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த ஸ்க்ரீன் போட்டிருந்த அந்த விஷயத்தையும் மீறி உள்ளே வந்து இவங்களை அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க 1920s. அப்போ 1930s என்ன ஆகுது, இந்த பிரச்சனை அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ 1936-37 பீல் கமிஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் சொன்னேன்ல 2080 அதை பிரிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இது அராப் வந்து இன்னொரு தடவை அவங்க ட்ரிகர் ஆகி அவங்க இன்னொரு வாட்டி கலவரம் பண்ணுறாங்க. 36-37 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டினுடைய அந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லாம் போய் அடிக்கிறாங்க. அப்போது அந்த டைமில் தான் இந்த மாப் என்ன பண்ணுறாங்க, ஜூஸை போய் அடிக்கிறாங்க. ஜூஸ் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி டைம் இவங்க சொல்கிற இந்த ஒவ்வொரு மேசக்கருமே இட்ஸ் எ ரியாக்ஷன். இப்போ ஜூஸ் வந்து திருப்பி அடிக்கவே இல்லைன்னா அடிச்சிருக்காங்க, கொலைகள் நடந்திருக்கு, குழந்தைங்களை கொண்டிருக்காங்க, எஸ் உண்மை. ஆனால் அது ரியாக்ஷன் தான்.
இப்போ 1920s இப்போ நான் வந்து காசு கொடுத்து நான் லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி நான் ஒரு செட்டில்மெண்ட்டை அமைக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த இடத்துல இருந்து அவங்கள விரட்டி விட்டு இங்கே உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறது போய். மோஸ்ட்லி அங்கே எப்படின்னா இஸ்ரேலுடைய லேண்டை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சிக்கணும். ஏன்ஷியன் இஸ்ரேலுடைய லேண்ட் எப்படி இருந்துச்சுன்னா 3 பகுதியாக அதை பிரிச்சிருப்பாங்க. மேலே வந்து கலிலின்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் பார்ட் வந்து சமாரியா, அடுத்து கீழே வந்து ஜூடையா. ஜூடையான்றது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வெஸ்ட் பேங்க். ஓகே ஓகே, வெஸ்ட் பேங்க் அண்ட் ஜெருசலம். வெஸ்ட் பேங்க் கீழே ஜூடே தானே? ஜூடையா, ரைட்டா? ஆனால் இன்னைக்கு அதுக்கு பேர் வந்து ஜூடையா கிடையாது, பேரை மாற்றிட்டாங்க. ஓகே, அப்போது அந்த அந்த லேண்டினுடைய அமைப்பு எப்படின்னா இங்கே கலிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிலி ஃபுல்லாகவே பயங்கரமான அந்த பெசன்ஸ் இருக்கிற கிராமப்புறமான ஏரியா. ஜூடையா கொஞ்சம் மக்கள் தொகை அதிகம் உள்ள ஏரியா, ஆனால் ஃபுல்லாக ராக்கி மவுண்டைன்ஸ், டெசர்ட்ஸ் அண்ட் ராக்கி மவுண்டைன்ஸ் தான். அது வந்து மக்கள் குடியேறி வாழ்ந்துட்டு இருந்த பகுதியெலாம் கிடையாது ஃபஸ்ட்டு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி இதை வந்து ஏரிட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஏரிட்னா அதிகமான நீர்வளம் இல்லாத அந்த மாதிரியான ஒரு பகுதி. அந்த பகுதியை இவங்க வாங்கி அங்கே தான் வந்து செட்டில்மெண்ட்டை அமைக்கிறாங்க. இது அவங்களுக்கு கோபம் வருது. முதல் பெரிய பிரச்சனை வந்து அந்த ஹெப்ரோன் மசாகர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 37 இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் 39 இன்னொரு வாட்டி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. 41 என்ன ஆச்சு, இவர் கிராண்ட் முஃப்டி அமீன் அல் ஹுசைனி, இவர் வந்து பாலஸ்தீன மக்களுடைய ஒரு லீடராக அங்கே இருந்தவர். இவர் என்ன பண்ணார், நேராக வந்து ஜெர்மனி போயிட்டு ஹிட்லரை பார்த்தார். ஹிட்லரை பார்த்து அப்போ தான் ஹிட்லர் என்ன பண்ணார், ஜூஸை அழிக்கணும், த லாஸ்ட் ஜூயிஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனல் சொல்யூஷன் மாதிரியா? ஃபைனல் சொல்யூஷன். அந்த ஃபைனல் சொல்யூஷன் பற்றி அவர் பேசிகிட்டு இருந்த அந்த பீரியடில் இவர் போய் அங்கே போகிறாரு. அங்கே போய் அங்கே இருந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு லோக்கல் அராப் பாப்புலேஷனை ஜெர்மனுடைய ஆர்மிக்கு இவர் ஹையர் பண்ணி கொடுக்குறாரு சண்டை போடுறதுக்கு. எதுக்குன்னா ஜூஸ் அழிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் அவர் என்ன பேசுகிறாரு, பாலஸ்தீனத்தில் வாழ்கிற ஜூஸை நீங்கள் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி இவர் நேரில் போய் பார்த்து பேசின உடனே இங்கே இன்னும் பிரச்சனை அதிகமாகுது. ஏன்னா கிராண்ட் முஃப்டி ஹீ வாஸ் எ வெரி பவர்ஃபுல் லீடர். அப்போ இதுக்கும் ஜூஸ் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு டைமும் இவங்க சொல்கிற எல்லா மேசக்கர் எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு தடவை கூட இஸ்ரேல் அவங்களே வாலண்டரியாக போகல. நீங்கள் சொன்ன அந்த கான் யூனிஸ் மேசக்கர் 56 அது எப்போனா 56 ஈஜிப்டில் ஆட்சி பண்ணவர் வந்து நாசர். நாசர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் வந்து அந்த ரெட் சீ வழியாக அவங்களுடைய ஆயில் அந்த கப்பலெல்லாம் உள்ளே கொண்டு வருவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அதை மறைக்கிறாரு. முக்கியமாக அங்கே அந்த சைனாய் பெனின்சுலான்னு ஒரு ஏரியா உண்டு, அது இன்னைக்கு ஈஜிப்ட் தான் வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு டெசர்ட் பிளேஸ். அப்போ அது ஒரு முக்கியமான ஒரு வாணிபம் சார்ந்து உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு ரூட் அது. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரூட்டை பிளாக் பண்ணுறாரு. பிளாக் பண்ணி அங்கே ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வந்த உடனே அவருடைய ஆர்மி மொத்தமாக கொண்டு வந்து இங்கே வந்து அவர் வச்ச உடனே தான் ஜூஸ் கோவம் வந்து அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. இதே பாச்சுன்னா அவர் கான்யூனிஸில் உள்ள அந்த மக்களெல்லாம் சேர்ந்து நாசருக்கு ஆர்மியை அனுப்பிச்சி விட்டாங்க. ஆர்மி அனுப்பிச்சு ஜூஸினுடைய அந்த கப்பலை வந்து கொள்ளையடிச்சாங்க, எல்லாமே ஆயில்ஸ். அப்போ அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, ஐடிஎஃப் என்ன பண்ணாங்க, உள்ளே போய் அடித்தாங்க. அப்போ எவ்ரி டைம் இட்ஸ் அ ரியாக்ஷன். அப்போது நீங்கள் ஒருத்தனை திருப்பி அடிக்கும்போது அவன் ரியாக்ட் பண்ண தான் செய்வான். அப்போது நம்ம வந்து சமாதானமாக வாழலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் வரல. அப்போ என்ன ஆகும், ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் திருப்பி அடிக்கும்போது இவங்க திருப்பி அடிச்சிட்டாங்கன்னா உடனே இவங்க அழுகுறாங்க, ரைட்டா? அப்போ எவ்ரி டைம் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் பார்க்கணும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி 1900s ஆரம்பித்து ஒரே மாதிரி இவங்க அடிக்க இவங்க திருப்பி அடிக்க இப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு கேள்வி எழுப்பப்படுது, அவங்க தான் பூர்வக்குடிகள் என்றே நம்ம எடுத்துக்கொள்வோம் வரலாற்று ஆய்வுகளின்படி, தரவுகளின்படி, அகழ்வாராய்ச்சிப்படி. ஆனாலும் அப்போ யாரோ ஒரு ஆள் அவங்க விரட்டப்பட்டிருக்காங்க, உலகம் முழுக்க அவங்க இனப்படுகொலைகளை சந்திச்சிருக்காங்க. மீண்டும் அவங்க செட்டிலர்ஸாக வரும்போது அந்த பாலஸ்தீன நிலப்பகுதியில், அதாவது இஸ்ரேல் இப்போ இருக்கக்கூடிய நிலப்பகுதிக்கு வெளியிலேருந்து ஆட்கள் வந்திருப்பாங்க. அவங்கள அப்புறப்படுத்தி விட்டு மீண்டும் அவங்க இஸ்ரேல் ஒரு காலனைசராக வராங்க. அப்போ ஆல்ரெடி இப்போ இருக்கிற மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அதான் எங்கள் பிரச்சனை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னைக்கோ ஒரு நாள் யாரோ செய்த தவறுக்கு இப்போ இருக்கிற மக்கள் எதற்காக பாதிக்கப்படணும் என்ற. அதான் இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இங்கே ஒரு செட்டில்மெண்ட் இருந்த மாதிரி அந்த செட்டில்மெண்ட்டை இவங்க அப்புறப்படுத்திட்டு வந்தாங்கன்னு சொல்கிறது முதல்ல தவறுன்னு நான் சொல்கிறேன். அப்படி பண்ணலை, ஏன்னா அந்த மாதிரி நடந்திருக்கு. அது எங்கன்னா இப்போது இவங்க ஒரு லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, முக்கியமாக டெல் அவீவ், மாடர்ன் ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய நகரம். அந்த நகரம் 1909 வெறும் டெசர்ட் பிளேஸாக தான் இருந்துச்சு. அப்போ அந்த டெசர்ட்டில் அங்கே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சில பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான டாக்குமெண்ட்டும் கிடையாது, அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த லேண்டை காசு கொடுத்து வாங்குறாங்க. யாருக்கு வாங்குவாங்க? அங்கே இருந்த பெரிய அராப் ஓனர்ஸ், அராப் லேண்ட் ஓனர்ஸ். ஏன்னா ஓகே, நான் இப்படி சொல்கிறேன், ஆட்டோமன் எம்பையர் அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்களா, பாலஸ்தீனன்ற ஒரு நாடு அங்கே எப்பவுமே கிடையாது. ஆட்டோமன் எம்பையர் 1500 அடுத்த 400 வருஷம் அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க.
அப்போ ஆட்டோமன் எம்பையரில் ஒரு பாலிசி என்னன்னா, அதுக்கான ஓனர் நான் தான், ஆனால் நீ காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த லேண்ட் அப்படின்னு சொன்ன உடனே வெளியே இருந்து பெரிய பெரிய அராப்ஸ், முக்கியமாக அவங்களாம் லெபனானில் உள்ள அராப்ஸ், அவங்க தான் மோஸ்ட்லி அந்த லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த லோக்கல் ஜூஸ் வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க லேண்டை. ஓகே, இது வந்து பாலஸ்தீன மக்கள்கிட்ட இருந்து வாங்கல, அந்த லேண்ட் ஓனர்ஸ், அராப் லேண்ட் ஓனர்ஸ், அவங்க பாலஸ்தீன மக்கள் கிடையாது, அவங்க லெபனானை சேர்ந்த அராப்ஸ், அவங்ககிட்ட இருந்து லேண்டை வாங்குறாங்க. லேண்டை வாங்கின உடனே அந்த டெல்லவீவ் நகரத்தில் இருந்த அந்த பாலைவன பகுதியை வந்து நீக்கும் போது, அந்த பாலைவன பகுதியை இவங்க இம்ப்ரூவ் பண்ணி அங்கே ஒரு செட்டில்மெண்ட்டை கொண்டு வரும்போது அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன மக்களை அப்புறப்படுத்தியிருக்காங்க, உண்மை. ஆனால் அது இவங்க காசு கொடுத்து வாங்கின ஒரு லேண்டு. அப்போது ஜூஸ் அங்கே வர்றதுக்கு முன்னால் அந்த லேண்டு யாருக்கு சொந்தம் அப்படின்னா, அங்கே உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு கிடையாது, அந்த அராப் லேண்ட் ஓனர்ஸ்க்கு. அப்போ ஏற்கனவே அவங்க வாழ்ந்துட்டு இருந்தது எங்கன்னா அராப் லேண்ட் ஓனருடைய லேண்டில் இவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்பயுமே பாலஸ்தீன் அப்படின்ற மக்களுடைய பகுதியாக அது இருந்தது இல்லை. எப்போவுமே நீங்கள் பாலஸ்தீன அடையாளத்தை போய் தேடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாலஸ்தீன் என்ற ஒரு நாடு அந்த நிலப்பகுதி எப்பவும் இருந்ததில்லை என்று சொன்னதே இங்கே பலருக்கும் அதான் பிரச்சனை. இவங்களுக்கு அதான் கோவம். ஆக்சுவலி இப்போ கூட பாரிசாலன் அவர் பேசியிருக்காரு, அந்த பேசின வீடியோவில் நிறையா இடத்துல பாலஸ்தீன நாடுன்னு இருக்காரு. நீங்கள் எனக்கு ப்ரூஃப் காட்டணும், வரலாற்றில் எங்கே பாலஸ்தீன நாடு அப்படின்ற ஒரு சாவரன் ஸ்டேட். ஓகே, ஒரு நாடுனா அந்த நாட்டுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும், அந்த நாட்டுக்குன்னு ஒரு கல்ச்சுரல் வேல்யூ இருக்கணும். இப்போ நம்ம தமிழ் அப்படின்னா தமிழுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் உண்டு, தமிழ் மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க, தமிழ் லிட்ரேச்சர் இருக்குது, தமிழ் சிற்பங்கள் இருக்குது. பட் பாலஸ்தீனத்தில் நீங்கள் ஒரே ஒரு லிட்ரேச்சர் காட்டுங்க, பாலஸ்தீன கவிதை காட்டுங்க, பாலஸ்தீன மக்கள் கட்டின ஒரு பெரிய மானுமெண்ட் ஒன்று காட்டுங்க, ஒன்றுமே கிடையாது. யூதர்களுடைய காட்ட முடியுமா? இருக்குது. 1200 அங்கே அவங்க வாழ்ந்ததற்கான ப்ரூஃப் நம்மக்கிட்ட இருக்குது. நிறையா ஆர்கியாலஜிக்கல் கல்வெட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், எல்லாமே பெரிய பெரிய மியூசியம்ல இன்னைக்கு இருக்கு. சும்மா நம்ம போற போக்கில் நம்ம வந்து பேசிட்டு போக முடியாது. இப்போ இந்த இஸ்ரேல் தொடர்பான ஆய்வுகளை எப்போ ஆரம்பிச்சிங்க? இது 2013-14, அது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய பேஷனாக தான். ஏன்னா 14 தான் இது ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் எனக்கு பர்சனலி. அப்போ வெஸ்ட் பேங்க்ல வந்து ஜூயிஷ் ஆர்மி அங்கே இருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் காலி பண்ணிட்டு வெளியில் வராங்க அப்படியா? இல்லை, அது வந்து காசாவில் வந்து 2005 அங்கே மொத்தமாக அங்கேருந்து வெளியே வராங்க. நான் சொல்கிறது வெஸ்ட் பேங்க் வந்து 1967 அந்த 6 days போர் நடந்துச்சா, 6 நாட்கள் போர். அந்த 6 நாட்கள் போர் நடக்கிறதுக்கு முன்னால் அந்த வெஸ்ட் பேங்க் யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஜோர்டன் கிட்ட இருந்துச்சு. ஜோர்டன் யார்? ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. அவன் பாலஸ்தீன மக்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லி தான் போருக்கு வந்தான் 48. இந்த லேண்டை அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். ஓகே, அடுத்த ஒரு 19 years அவனோட கட்டுப்பாடில் தான் இருந்துச்சு. அங்கே வாழ்ந்துட்டு இருந்த பாலஸ்தீன மக்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்கல. அவங்களுக்கான அந்த நேஷனல் அடையாளமோ நேஷன்ஹுட் அப்படின்ற அந்த ஒரு பூர்வ குடிகள் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்கல. அவங்க அந்த பகுதியில் ஜோர்டானுடைய குடிமக்களாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 67 திருப்பி ஒரு போர் வருது. ஆரம்பிச்சது யாரு? இவங்க தான், அராப்ஸ். அப்போ இஸ்ரேல் திருப்பி அடிக்கிறாங்க, அடிச்சுட்டு அந்த பகுதியை அவங்க எடுத்துக்கிறாங்க. இல்லை, இது பெருசாக எடுத்துப்பாங்கல்ல மொத்தமாக. இந்த சினாய் பெனின்சுலா முதற்கொண்டு அது எந்த வருஷம்? அதுவும் 67 தானே. 67 வந்து சினாய் பெனின்சுலா, அந்த கோலன் ஹைட்ஸ் எல்லாத்தையுமே 3 பகுதிகள் வந்து 48 இவங்க திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. 48 போருக்கு வந்தவன் மேலே வந்து லெபனான் வந்து கோலன் ஹைட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டான், சைனாய் பெனின்சுலா வந்து ஈஜிப்ட் எடுத்துகிட்டு போயிட்டான், இந்த பக்கம் இவங்க. அப்போ 67 இந்த 3 விஷயத்தையும் இவங்க திருப்பி எடுக்கிறாங்க. திருப்பி எடுக்கும்போது என்ன ஆகுது, அப்போ தான் PLO அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும், அராஃபத். அப்போது நான் வந்து ஜோர்டன் கிட்ட இருந்து என் பகுதியை நான் மீட்டுட்டேன், அப்போ திருப்பி அவன் அடிக்கக்கூடாது. அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலுடைய ஆர்மி வந்து அங்கே இருப்பாங்க பாதுகாப்புக்கு. இருந்த போதிலும் 2014 3 இஸ்ரேலிய பசங்க, சின்ன பசங்க 18, 19, 3 பசங்களை வெஸ்ட் பேங்க்ல இருந்த பாலஸ்தீன பயங்கரவாதிகள் கடத்திட்டு போய் கொன்னாங்க. PLO தானே அது? PLO கிடையாது, அங்கே வந்து நிறைய குரூப்ஸ் உண்டு. நமக்கு தெரிஞ்சது ஹமாஸ் அண்ட் PLO. ஆனால் அதையும் தாண்டி குட்டி குட்டி குரூப்ஸ் நிறைய உண்டு. அங்கே நிறைய ஜிஹாடிஸ்ட் குரூப் நிறைய உண்டு. அவங்க சலாஃபிசம் பேசுவாங்க. வாட் இஸ் சலாஃபிசம்? அது வந்து இஸ்லாம் அப்படின்ற அந்த ஒரு கலிஃபேட்டை உலகம் முழுக்க அமைக்கணும் அப்படின்ற அந்த ஒற்றை பாலிசி, அதோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குரூப், ஒரு பயங்கரவாத குரூப். அப்போது இந்த மாதிரி நடந்த உடனே தான் இது உங்களை பாதிச்சுது. எனக்கு இது ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு. வெஸ்ட் பேங்க்ல ஏன் இந்த மாதிரி பண்ணணும், இதை நான் தேடி படித்தப்போ தான் எனக்கு இவ்வளோ வரலாறும் நம்ம வந்து பார்க்க ஆரம்பித்தோம். இதே 14 இந்த மாதிரி இஸ்ரேல் பசங்களை இவங்க கொன்ன உடனே இஸ்ரேல் திருப்பி உள்ளே போய் அடிக்கிறாங்க. இப்படி தான் காலகாலத்துக்கும் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் வரலாறு. இப்போ ரீசெண்டாக கூட இதை பற்றி துருவராத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. துருவராத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இந்தியா வந்து காலாகாலமா 2 state சொல்யூஷன் தான் ஆதரிச்சிருக்கு. பாலஸ்தீன் தனி நாடாக இருக்க வேண்டும், இஸ்ரேல் தனி நாடாக இருக்க வேண்டும், நம்ம எந்த ஒரு சார்பு நிலைக்கும் வரவில்லை. ஆனால் உள்நாட்டில் த சோகால் ஹிந்துத்வா சுப்ரீமசிஸ்ட் அவங்களுடைய அந்த ஆதிக்க மனப்பான்மையினால
உள்நாட்டு ப்ரெஷர்னால இப்போ மோடி அரசாங்கம் என்ன செய்திருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் பக்கம் லீன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது வழக்கமான இந்தியாவுடைய பாலிசிக்கு எதிரானது. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனை ஒரு நாடாக அங்கீகரித்த முதல் நான் அரப் கண்ட்ரி வந்து இந்தியா தான். ஸோ பாலஸ்தீனுக்கு நம்ம இப்படி இருந்தோம், ஆனால் உள்நாட்டில் வந்து இவங்களுடைய மனப்பான்மை மாற்றி இந்தியாவுடைய பாலிசியே மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப நாளாக பேசப்பட்டு இருக்கு. நானும் ஒரு காலத்தில் அதை ஆதரிச்சவன் தான். ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படியே மாறி போயிடுச்சு. இப்போ 2005ல் அங்கே டெமோக்ராட்டிக்காக ஒரு எலெக்ஷன் வச்சாங்க. PLO வந்து அந்த காலகட்டத்தில் காசாவையும் அவங்க தான் வச்சுருந்தாங்க, வெஸ்ட் பேங்க் அவங்க ரைட்டா. இப்போ 2005ல் ஒரு எலெக்ஷன் வச்சு மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா ஹமாஸ்க்கு ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டு வந்த உடனே அவங்க பண்ண ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா அங்கேருந்து PLO மொத்தமாக அடித்தாங்க. PLO திருப்பி ஓடியே போயிட்டாங்க. PLO உடைய இராணுவ தளவாடங்கள் மொத்தமாக அடித்து விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்டுட்டு ஹமாஸ் மொத்தமாக டேக் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ ஹமாஸ் இப்போ என்ன ஒரு முடிவாக இருக்காங்கன்னா இஸ்ரேலை மொத்தமாக அழிக்கணும் அப்படி நினைக்கிற ஒரு குரூப் கிட்ட போய் நீங்கள் 2 ஸ்டேட் சொல்யூஷன் பேசுகிறதே முதல்ல ஒர்க் ஆகாத, அது வேலைக்காகாத ஒரு பாலிசி தான் நான் பார்க்குறேன். டெமோக்ராட்டிக்காக பேசுகிற ஒருத்தங்கிட்ட நம்ம பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அராஃபத் இருந்தார், அவர் யூஎஸில் வந்து கிளின்டன் கூட பேசிட்டு இருந்தார். அங்கே உள்ள அதிபர் PLO இஸ் பெட்டர் தேன் ஹமாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக்ட்லி டெமோக்ரஸி. எக்ஸாக்ட்லி அவங்க வந்து டெமோக்ரஸி கிடையாது, ஆனால் ஹமாஸை கம்பேர் பண்ணுறப்போ பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணுது. முக்கியமாக இப்போ அப்பாஸ் இருக்கார்ல, அப்பாஸ் வந்து அவரும் ஒரு சார்ட் ஆஃப் ஒரு பயங்கரவாத ஆதரவாளர் தான். ஆனால் ஹமாஸ் அளவுக்கு ஒரு அக்ரெசிவாக வந்து ப்ரொபகண்டா பண்ணி உள்ளே கொண்டு போய் அந்த பண்ணுற வேலையை அவர் பண்ணுறதில்ல, ரைட்டா. இத்தனைக்கும் 2005ல் இவங்க ஆட்சிக்கு வந்தப்புறம், ஹமாஸ் ஆட்சி வந்ததுக்கப்புறம் இஸ்ரேல் அடித்தாங்க. அடித்தப்போ அதுக்கு எதிர்த்து பேசினவர் வந்து அப்பாஸ் தான். இப்படி செய்யாதீங்க, நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து அங்கே நடக்கிற பீஸ் டாக்கை வந்து பெருசாக பாதிக்கும் அப்படின்னு அவர் தான் ஃபஸ்ட்டு பேசினார். ஆனால் அவர் பேசினது யாரும் கேட்கல. முக்கியமாக அராஃபத் இறந்ததுக்கப்புறமே அங்கே பிரச்சனை வேறு மாதிரி தலைகளாக போயிடுச்சு. அப்போது இப்போ 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றது தீர்வாக இருக்கும்னு நான் நம்பலை. அதுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பும் இல்லை. அமைஞ்சாலும் திருப்பி அங்கே ஹமாஸ் தான் உள்ளே வருவாங்க. அவங்களுடைய அது மோடி கவர்மெண்ட்டுடைய இந்த பாலிசி ஷிஃப்ட், அதாவது நம்ம இந்தியாவுடைய காலகாலமான ஒரு பாலிசி என்பது 2 ஸ்டேட் சொல்யூஷன், மோர் ஆர் லெஸ் பாலஸ்தீனுக்கு கொஞ்சம் ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் அப்படிங்கிறது நேரு காலத்துலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் மோடி. இது இந்தியாவுடைய பாலிசிக்கு எதிரானது அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு இல்லையா? இந்தியாவோட பாலிசி அப்படின்றது காலகாலத்துக்கு மாறணும்ல. அப்போது காங்கிரஸ் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலத்தில், அதாவது 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்த பாலிசி, அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஹிந்துத்துவவாதிகள் அப்படிங்கிறாங்க. அது தவறான ஒரு பார்வை. ஏன்னா இவங்க வந்து அந்த ஸ்டேட்டஸ் கோ பழைய காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதான் இப்போ அப்ளை பண்ணணும். அப்படின்னா இதே மாதிரி ஸ்டேட்டஸ் அங்கே இல்லையே, பாலஸ்தீனில் அப்படி இப்போ இல்லையே. பாலஸ்தீனில் வந்து நிலைமை இப்போ தலைகளாக மாறி போயிடுச்சு. இப்போ எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா மொத்தமாக இஸ்ரேல் அழிக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க நினைக்கும் போது இந்தியா இஸ்ரேல் பக்கம் போகிறது தான் சரியான ஒரு பார்வையாக இருக்க முடியும். ஏன்னா நம்ம பாலஸ்தீன மக்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், நம்ம ஹியூமனிடேரியன் எய்ட் கொடுத்துருக்கோம், ரைட். ஆனால் அந்த ரெஜிம் உள்ள ஆட்சி பண்ணுறவங்க பெரிய பெரிய கோளாறு பண்ணுற பயங்கரவாதிகள். அப்போ அவங்க பக்கம் சாயிறது அப்படின்றது இஸ்ரேலுக்கு எதிராக நம்மளை மாற்றி விட்றோம். அதனால் மோடி அரசாங்கம் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறதா சரின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ இருந்த பாலிசி வேறு, அப்போ இருந்த பாலிடிக்ஸும் வேறு, அப்போ இருந்த சூழ்நிலை வேறு. அங்கே இப்போ அப்படியே மாறி போச்சுன்னா அப்போ ஹமாஸ்லாம் இல்லை. அவன் 88ல் அவங்க அதிகாரப்பூர்வமாக உள்ளே வந்தாலும் 2006ல் தான் அவங்க பவருக்கு வராங்க. அவங்க பவருக்கு வந்தப்புறம் அங்கே இருந்த அந்த விஷயமே வேறு, உள்ளே மாறி போயிடுச்சு. இப்போ அப்போ நம்ம இன்னைக்கு அந்த ஹிந்துத்துவா அப்படின்னு பேசுறதெல்லாம் அது ஜியோ பாலிடிக்ஸ் பற்றி ஒரு புரியாதவங்க பேசுறது தான் நான் நினைக்கிறேன். இப்போ என்ன கேட்குறாங்க, ஒரு 50 நபர்களை கடத்தி கொண்டு போனாங்க ஹமாஸ் அக்டோபர் 7க்கு அப்புறமா. உங்களால் இஸ்மாயில் ஹனியவை கொல்ல முடியுது, ஈரான்ல யாரெல்லாம் எங்கெங்க இருக்காங்கிற துல்லிய தாக்குதல் பண்ண முடியுது, உலகத்துல உங்களுக்கு யார் எதிராக செயல்பட்டாலுமே அவங்கள களை எடுக்க முடியுது, ரொம்ப துல்லியமா எடுக்க முடியுது. காசாவுடைய மூல முடுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த இஸ்ரேல் இந்த வார விரும்புது, அதனால தான் அந்த 50 பிணை கைதிகளை இவங்க மீட்டு கொண்டு வராம டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கு, வார ப்ராங் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு இல்லையா? ரைட். அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? ரைட். இப்போ காசா அப்படின்றது நம்ம ஊர் மதுரை சைஸு. மதுரை எவ்வளோ பெருசு, அவ்வளோதான் மொத்த காசாவுமே. காசாவில் இருக்கிற ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு பில்டிங் கீழேயும் நீங்கள் வந்து டன்னல்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நான் ஒரு வெப்சைட் ஒன்று பார்த்தேன். அந்த வெப்சைட்டில் டன்னல்ஸ் வந்து எங்கெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு 3D இமேஜே இருக்குது. பார்த்தீங்கன்னா நகரத்தில் இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் டன்னல்ஸ் இருக்குது. இது அனைத்துமே 2006 ஆட்சிக்கு வந்த பிறகு போட்டது, அதுக்கப்புறம் பண்ணது லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸில் பண்ணியிருக்காங்க. மொத்த காசாவுமே இப்போ வந்து கனெக்டட். நீங்கள் வந்து எந்த பக்கத்தில் உள்ளே போனாலும் அங்கிட்டு வர முடியும். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூரோப்பியன் ஹாஸ்பிட்டல்ஸ், ஐரோப்பாவிலேருந்து அங்கே இருக்கிற இந்த ரெட் கிராஸ் மாதிரியான அமைப்புகள் அவங்கெல்லாம் கட்டி கொடுத்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அங்கே இருக்குது. இப்போ ஒரு போன வாரம் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கீழே ஒருத்தனை பிடிச்சாங்க, ஹமாஸ் கமாண்டரை. அப்போது இப்போ என்ன ஆகுதுன்னா இஸ்ரேல் நினச்சாங்கன்னா ஒரே ஒரு குண்டு போட்டு மொத்தமாக முடிச்சிட முடியும். ஆனால்
இவங்க ஏற்கனவே ஒன்றுமே செய்யாமல் இருக்கும்போதே இவங்க வந்து குழந்தைங்களை கொல்றான்ற மாதிரி ஒரு பேரை வந்து இவங்க பிளான் பண்ணுறாங்க. இவங்க திருப்பி உள்ளே போய் இன்னும் அக்ரெசிவாக பண்ணும்போது அது பிரச்சனையாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்படி இருந்துமே லாஸ்ட் ஒரு த்ரீ வீக்ஸில் மட்டுமே ஒரு 5 பேரை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 5 பேரும் பிணமாக கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அங்கே உள்ள 58 பேர் இருந்தாங்க. 58 பேரும் October 7 கடத்தப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு பாதி பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டு தான் அங்கே கொண்டு போகப்பட்டிருக்காங்க. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக மீட்ட ஒரு 5 பேரும் பிணங்கள் 604 நாள் பிணங்களாக இருந்தவங்கள மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ மற்றவங்களையும் போய் அடிக்கணும்னா அடிச்சிடலாம். ஆனால் அடித்தா என்ன ஆகும்னா அது இன்னும் பிரச்சனையை வந்து கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அவங்க கூட பேச்சுவார்த்தை பண்ணலான்னு பார்க்குறாங்க, இல்லை மற்ற வெளி உள்ள ஆளுங்க மூலமாக கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஆனால் நடக்க மாட்டேங்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள கேம்ப்ஸ், முக்கியமாக ரெஃப்யூஜி கேம்ப்ஸ். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக பண்ண ஆப்ரேஷன் எல்லாமே அங்கே உள்ள ரெஃப்யூஜி கேம்ப்லேருந்து தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த 5 பிணங்களையும். அப்போ கேம்பில் போயிட்டு கேம்ப் உள்ளே தான் பிணங்களை நீங்கள் வச்சுருக்கீங்க. இவங்க போய் மொத்தமாக அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனால் அடித்தாங்கன்னா அது இன்னும் கிரைசிஸை வந்து பெருசாகும். அதனால இவங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க, ரைட்டா? ஆனால் இது எதுக்குன்னா, இப்போ இந்த குற்றச்சாட்டு இஸ்ரேல் வந்து போரை விரும்புது, இது வந்து யார் அதிகமாக பேசுவாங்கன்னா இந்த இலுமினாட்டி கான்ஸ்பிரசி பேசுவாங்கல்ல, அவங்க பேசுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா, இஸ்ரேல் வந்து இந்த போரை நடத்தி அங்கே ஒரு 3rd டெம்பிளை கட்டுவாங்க. அவங்களுடைய 3rd டெம்பிள், ஏற்கனவே 2 டெம்பிள்ஸ் இடிச்சாச்சு. அந்த 3rd டெம்பிள் கட்டணும்னு நினைக்கிற இடத்துல இப்போ அங்கே 2 மாஸ்க் இருக்குது, அலெக்சா அண்ட் டோமோதராக். இந்த 2மே இப்போ இந்த 2 மாஸ்கை ஜூஸ் இடிச்சிட்டு அங்கே 3rd டெம்பிளை கட்டுவாங்கன்னு இவங்க நம்புறாங்க. அதுக்காக தான் இந்த போர் நடந்துட்டு இருக்குன்னு இவங்க நம்புறாங்க, முக்கியமாக இந்த இலுமினாட்டி பேசுகிறவங்க. ஆனால் அந்த 3rd டெம்பிள் கட்டணும்னு சொல்லி இஸ்ரேல் வந்தாங்கன்னா, அந்த மாஸ்க் மேலே கை வச்சாங்கன்னா அதான் உலகத்துடைய முடிவாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. ஆமாம், ஏன்னா அது இஸ்லாமுடைய 2nd ஹோலியஸ்ட் பிளேஸ், மெக்காக்கு அடுத்து. ஆனால் அந்த அலெக்சா மாஸ்க் ஒரு அட்டாக் நடந்தது இல்லையா? ஐ திங்க் 1 year or 2 years பிஃபோர் 2021. அது அட்டாக் இந்த சென்ஸ் ஒரு ப்ராட்டஸ்ட் நடந்துச்சு. அந்த ப்ராட்டஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ ஒரு அராப் முஸ்லீமுக்கும் அங்கே இருந்த ஒரு லோக்கல் ஜூக்குமான ஒரு லேண்ட் டிஸ்பியூட். அது யாருக்கு அந்த லேண்ட் சொந்தம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு லேண்டுக்கான ஒரு டிஸ்பியூட். அந்த டிஸ்பியூட் வந்து கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்டில் அன்னைக்கு ஜட்மெண்ட் வரணும். ஜட்மெண்ட் வர்ற அன்னைக்கு அங்கே ஒரு ப்ராட்டஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராட்டஸ்ட்டுக்கு எதிர்த்து அராப்ஸ் என்ன பண்ணுறாங்க, பாலஸ்தீன மக்கள் அங்கே வந்து கல்லெறிகிறாங்க. கல்லெறிஞ்ச உடனே அங்கே ஆர்மி உள்ளே வராங்க, இஸ்ரேல் ஆர்மி உள்ளே வராங்க. அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. அடித்த உடனே அந்த மாஸ்க் உள்ளே அட்டாக் பண்ணுறாங்க. உடனே ஹமாஸ் அவன் இங்கேருந்து ராக்கெட்டை விடுறான். அப்போது அது வந்து அந்த மாஸ்க்கை கைப்பற்றுறதுக்கான போராட்டம் கிடையாது, அது ஒரு லோக்கல் டிஸ்பியூட், ரைட்? ஸோ அந்த கைப்பற்றுவது என்பது ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிற இஸ்ரேலுக்கு தெரியும். ஏன்னா இப்போ இந்த மாஸ்க்கை இப்போ அவங்க அந்த 3rd டெம்பிளை கட்டணும்னா அந்த மாஸ்க் இருந்த இடத்துல தான் அந்த 3rd டெம்பிள் கட்டணும், அவங்களுடைய நம்பிக்கைப்படி. ஏன்னா இதுக்கு முந்தி அமைஞ்ச அந்த 2 டெம்பிளுமே அங்கே தான் இருந்திருக்கு. அப்போது நீங்கள் அந்த மாஸ்க்கை இடிச்சிட்டு நீங்கள் ஒரு டெம்பிள் கட்டுறீங்கன்னா அது உலகளவில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், மொத்த முஸ்லீம்ஸும். இது ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு வார் தான் உருவாக்கும். அப்போ இப்படி ஒரு முட்டாத்தனமான விஷயத்தை இஸ்ரேல் பண்ண மாட்டாங்க. அப்போ இஸ்ரேல் வார் பண்ணுறது எதுக்குன்னா இதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு இவங்க நம்புறாங்க, விச் இஸ் ஃபால்ஸ். எவ்வளோ நாளைக்கு இஸ்ரேலால் வார் பண்ண முடியும்? ஒரு குட்டி நாடு, குட்டியுண்டு பாப்புலேஷனு, அட் த சேம் டைம் சுற்றி எனிமீஸு. இந்த பக்கம் ஒரு காசானா, அந்த பக்கம் ஒரு பாலஸ்டீனு, கீழே இந்த பக்கம் ஹவுத்திங்கிறாங்க, அந்த பக்கம் ஹெஸ்புல்லா, இப்போ இந்த பக்கம் ஈரானு. எவ்வளோ நாள் வார் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் இஸ்ரேலால்? ஆனால் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா மாதிரியான ஒரு பவர் கூட நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு. பட் ஆனால் லோக்கல் பாப்புலேஷன் இழந்துகிட்டே இருப்பாங்களா? அவங்க வீரர்கள் இழப்பாங்க, ரிசோர்ஸஸ் இழப்பாங்க, ஒரு சில நிலப்பகுதிகளை இழக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இஸ்ரேலுக்கு தெரியாமல் இருக்குமா? இஸ்ரேலுக்கு தெரியும். ஆனால் இஸ்ரேல் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒன்று சரண்டர் ஆகணும், ஆனால் அந்த பிணைய கைதிகள் மொத்த பேரையும் விட்டுரு, அப்போ ஹமாஸை ஒழிச்சா தான் இந்த பிரச்சனை முடியும்னு அவங்க உறுதியாக இருக்காங்க. ஆனால் இப்போ ஈரான் மேலே இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா அடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஹமாஸ், ஹெஸ்புல்லா இந்த மாதிரியான குட்டி ஆளுங்களை அவங்க பண்ணி அவங்க வளர்க்குறதே யாருன்னா ஈரான் தான். அப்போ ஈரானை முடிச்சுட்டு 1979க்கு முன்னால் இருந்த அந்த ஆட்சியை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அப்போ நம்ம ரூட்டை அடிக்கணும் தான் இவங்க இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ரூட் காஸ் என்னன்னா ஈரான் தான். ஓகே, அப்போ ஈரானை அடிச்சிட்டோம் அப்படின்னா இவங்கெல்லாம். ஆனால் இது இவங்க நினைக்கிற மாதிரி ஹெஸ்புல்லா மாதிரியோ ஹமாஸ் மாதிரியோ ஒரு அமைப்பு கிடையாது. ஒரு இறையாண்மைமிக்க ஒரு நாடுன்னா அவங்களுடைய வேலர், அந்த மிலிட்ரி மைட் அப்படிங்கிறது இன்னும் அதிக அளவில் இருக்கும். பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இரு நாடுகளுக்கும், குறிப்பாக இஸ்ரேலுக்கு. அப்போ இந்த பாதிப்பை தாங்குற சக்தி இஸ்ரேலுக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம அயன்டோம்ங்கிற ஹைப் இப்போ வரைக்குமே அயன்டோம்பா அப்படின்னு ஒரு ஹைப் இருக்கு. ஆனால் அயன்டோமும் ஃபெயில் இருக்கு. ஆமாம், அது எப்படி ஃபெயில் ஆச்சு? அயன்டோம் ஃபெயில் ஆனது வந்து அது உள்ள வந்து மிலிட்ரியில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ், அது வந்து அவங்க உள்குத்து
அது ஒரு சில உள்குத்து தானா? ஆமாம் உள்குத்து இருக்கு. இன்னொன்று சொல்றாங்க அட் டைம் வந்து நிறைய மிசைல்ஸ் வரும்போது அவ்வளோத்தையும் அதை மேனேஜ் பண்ண முடியாது தான். ஏன்னா ஒரே டைமில் வந்து 300 ராக்கெட் ஏவுறாங்க. அப்போது அட் டைம் அந்த 300 ராக்கெட்டையும் வானத்தில் பிளாக் பண்ணி இவங்க பண்ணணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஈகோ சிஸ்டம் இன்னும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணப்படலைன்றது தான் உண்மை. ஆனால் இப்போ நீங்கள் ஈரானை அடிக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, ஈரான் இப்போது அந்த 79 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் பண்ண முதல் வேலை என்னென்னா, அங்கே இருந்த லோக்கல் மக்களை வந்து ஒன்றிணைச்சு, அவங்க ஷியா சுன்னி அந்த ரெண்டையும் ஒன்றிணைச்சு அங்கே ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் அங்கே இருந்த ஆட்சியை அகற்றுறதுக்கான முறையை பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, அங்கே இருந்த லோக்கல் ஆயுத குழுக்கள் மீன்ஸ் பயங்கரவாதிகள், அவங்கள உருவாக்குற வேலையை இவர் முதல்ல பண்ணார். அது எங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார்னா ஹெஸ்புல்லா. 1980 79 ஆட்சிக்கு வராங்க. 80களில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெஸ்புல்லா உருவாக்குறாங்க. ஹெஸ்புல்லா உருவானதுக்கப்புறம் 88ல் ஹமாஸ் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹவுதீஸ். இந்த மாதிரி லாஸ்ட் ஒரு 35 வருஷத்தில் மட்டுமே ஒரு இந்த மாதிரி மேஜரான ஒரு 4-5 குழுக்களை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இது தாண்டி குட்டி குழுக்கள் உள்ள நிறைய இருக்காங்க. அப்போது இதுங்களுக்கெல்லாம் ஊற்றுக்கண் யாருன்னா ஈரான் தான். அப்போ ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் வராமல் அங்கே மிடில் ஈஸ்ட்டில் சமாதானம் வரப்போகிறது இல்லை. இது இஸ்ரேலுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். அதனால தான் இவங்க இப்போ அங்கே உள்ளே வந்து இறங்கி அடிக்கிறதுக்கான காரணம் தான். இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ஆன்டி இஸ்ரேல் சென்டிமெண்ட்டு பெரும்பாலும் இந்த தமிழக மீடியாக்களில் பார்க்க முடிஞ்சது. யூதர்கள்னாலே சதிகாரர்கள், யூதர்கள்னாலே எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா என்று யூதர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்காங்க. அந்த பிரச்சாரத்தை நீங்கள் பார்த்தீங்களா? ஆக்சுவலி அதில் இருக்கலே மிகப்பெரிய பொய் என்றால் எதை சொல்லுவீங்க? உண்மையிலேயே அதெல்லாம் அவங்க சொல்வது போல அவங்க அப்படிதானா, இல்லைனா இவங்க கட்டுக்கதைகளை அவித்து விடுறாங்களா? இப்போ நம்ம தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்னு பேசணும்னா, ஈவேரா அவர் 1935 ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதினார். ஆரியரின் யோக்கியதை அந்த ஆர்டிக்கலோட பேர். அந்த ஆர்டிக்கல் எழுதின காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. 1935 அந்த ஆர்டிக்கலில் அவர் எழுதுறாருன்னா இன்றைக்கும் அது ஆன்லைனில் உண்டு, நீங்கள் போடுங்க. அவர் என்ன எழுதுறாரு, பிராமணர்களையும் ஜூஸையும் கம்பேர் பண்ணுறாரு. பிராமணர்களுக்கும் ஒரு நாடு இல்லை, ஜூஸுக்கும் ஒரு நாடு இல்லை. பிராமணர்களும் யாரு கூடயும் ஒட்ட மாட்டாங்க, ஜூஸும் யாரு கூடயும் ஒட்ட மாட்டாங்க. அவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி எழுதுறாரு. எழுதிட்டு 1936 இந்த ஆர்டிகல் வருது. 35 நவம்பரில் இப்போ ஹிட்லர் என்ன பண்ணுறாரு, நியூரம்பர்க் லா அப்படின்னு சொல்லி ஒரு லா கொண்டு வர்றாரு. அது என்னன்னா, ஜூஸுக்கான எந்த ஒரு உரிமையும் கிடையாது, அவங்க இங்கே பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அரசு அளவிலேயே அவங்களுக்கான முட்டுக்கட்டை போடுற வேலையை ஆரம்பித்தார். அவர் செய்ய ஆரம்பித்து ஒரு 5 மாதம் கழித்து ஈவேரா இந்த ஆர்டிகல் போடுறாரு. அப்போ ஈவேரா எந்த காலத்திலையுமே பிராமின்ஸையும் ஜூஸையும் ஒன்றா பார்த்துருக்காரு. எப்படி இன்றைக்கி இவங்களாம் பேசுவாங்கல்ல, பிராமின்ஸ் வந்து வெளியேருந்து வந்தாங்க, வந்தேரிகள் பேசுவாங்கல்ல, அப்போ இந்த நரேட்டிவை இவங்க இங்கேயும் பேரலாக வச்சு பார்க்குறாங்க. அப்போ இவங்களுடைய ஐடியாலஜி, இவங்களுடைய ஐடல் ஈவேரா, அவரே இப்படி தான் பேசியிருக்காரு. அப்போ தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்க்கு வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது இல்லை, ரைட்டா? அப்போ என்றைக்குமே இந்த ஆன்டிசெமிட்டிசம் அப்படின்றது வந்து இங்கே வந்து வேரூன்றி போன ஒரு விஷயம். இதெல்லாம் ஜூஸ் பண்ணாங்களா அப்படின்னா இல்லை. முக்கியமாக இவங்க வைக்கிற பல குற்றச்சாட்டுகள், ஜூஸ் வந்து அவங்க வேர்ல்டை வந்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, உள்ளே வந்து ஊடுருவாங்க, எல்லா விஷயத்தையும் அவங்க தான் வந்து கைப்பற்றுறாங்க. அப்போ ஜூஸ் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா, உடனே ஒருத்தங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் அப்படின்னா இன்னொருத்தனை அவன் நசுக்கியிருப்பான் அப்படின்ற அந்த ஒரு பார்வை. ஒருத்தர் பணக்காரன் ஆயிட்டானாலே அவன் வந்து கொள்ளையடிச்சு தான் சம்பாதிச்சிருப்பான். இது ஒரு கம்யூனிஸ்ட் பார்வை. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒருத்தன் மேலே வந்துட்டான்னா அது காரணம் வந்து இவன் தான். அப்போ இவங்களுக்கு ஒரு ஸ்கேப் கோட் தேவைப்படுது, யாராவது பலிகடை. அந்த பலிகடை தான் ஜூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இஃப் யூ லுக் அட் நோபல் பிரைஸ் வின்னர்ஸ், அதில் 20% யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா இவங்க தான், ஜூஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய பாப்புலேஷன் 0.2% இந்த குளோப். அப்போ 0.2% இருக்கிற ஒரு குட்டியோண்டு மக்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறாங்களேன்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு காண்டு. அதை தான் அப்படியே இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பிராமணர்களோட ஒப்பிடுறாங்க. பாருங்க, இத்தனோட பர்சன்டேஜ் இருந்துக்கிட்டு அவங்க இவ்வளோ வேலைகளை செய்கிறாங்க, இவ்வளோ இடத்துல அவங்க வேலை வாய்ப்புகளில் இருக்காங்க, அரசாங்க பதவிகள் இப்படி இருக்காங்க, இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ துறைகளில் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்வை அப்படியே கம்பேரிசன். அதனால தான் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யூத பிராமணர்கள்னு சொல்லுவாங்க. ஜூஸுக்கும் பிராமணர்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் ஐடியாலஜி படி, இவங்களோட ஐடியாலஜி படி ஜூஸும் பிராமணர்களும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை வந்து இவங்க இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்போது பிராமணர்கள் மீது இங்கே இருக்கிற அந்த வெறுப்பை அப்படியே இங்கேயும் காட்டணும். இது வந்து டிராவிடியன்ஸ் யூஸ்வலாக பண்ணுற விஷயம் தான், டிராவிடியன்ஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் பண்ணுற விஷயம் தான். முக்கியமாக நம்ம ஊரில் இந்த பாலிடிக்ஸ் ஏன் இவ்வளோ ஆழமாக இருக்குன்னா இதான் காரணம். வேற என்ன யூதர்களை பற்றியான பார்வை? அதை எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுவாங்க, ஊடுருவாங்க. வேற அவங்க ஒரு நாட்டுக்கு போனாங்கன்னா அங்கே வந்து ஒன்றி போக மாட்டாங்க. இந்த பார்வை யாரோடதுன்னா ஹிட்லருடைய பார்வை தான். இவர் என்ன பண்ணார், அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மன்ஸ் தோத்ததுக்கு காரணம் யாருன்னா ஜூஸ் தான். அவங்க வந்து பேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு அவன் ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு வேலை பார்த்தான் அப்படின்ற மாதிரிலாம் ஃபுல்லாகவே டெலூஷன்.
அதுக்கு என்ன எவிடன்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, வெறும் கதைகள். அப்போ இந்த கதைகளை சொல்லி தான் அவர் ஹிட்லர் ஆட்சிக்கு வராரு. இந்த மாதிரி அவங்க டாமினேட் பண்ணுறாங்க, அவங்க வந்து பேக் ஸ்டாப் பண்ணுவாங்க, அவங்க யார் கூடயும் ஒட்ட மாட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். ஹாலிவுட் அவங்க தான் ஆக்குபை பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ பாரிசாலன் பேசுன மாதிரி அவங்க குழந்தைங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. இது 13th செஞ்சுரியில் மிடிவல் காலகட்டத்தில் ஐரோப்பாவில் வாழ்ந்த கிறிஸ்டியன்ஸ், அவங்களுக்கும் ஜூஸுக்குமான ஒரு பிரச்சனை உண்டு எப்போவுமே. அது என்ன விதமான பிரச்சனை? இது வந்து ஜுடாயிசம் அப்படின்றது தான் ஒரிஜினல் மதம். ஆமாம், யூத மதம். அங்கேருந்து வந்த மதம் தான் கிறிஸ்டியன்ஸ். இப்போ இது ஒரு தியாலஜிக்கல் விஷயம். இப்போ கிறிஸ்டியன்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்ததுக்கப்புறம் அவர் தான் உண்மையான மெசாயா. ஜூஸ் வந்து அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா, நமக்கு ஒரு மெசாயான்னு ஒருத்தர் வருவார், அவர் வந்து ஜூஸ் மக்களை ஒரு அரசியல் தலைவராக நம்மை ஆட்சி பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை அவங்களுக்கு இருந்துச்சு. ஜீசஸ் கிரைஸ்டோடைய காலத்துக்கு அப்புறம் கிறிஸ்டியன்ஸ் எப்படி பேசினாங்கன்னா, இவர் தான் மெசாயா, இவர் தான் காட் அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டாங்க. இதை வந்து ஜூஸ் ஏற்றுக்கல. ஜூஸ் வந்து இது ஏற்றுக்கல. அவங்க மதத்தில் வந்து ஆழமாக இருந்தாங்க. இப்போ கிறிஸ்டியன்ஸுக்கும் ஜூஸுக்கும் இந்த பிரச்சனை அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிடிவல் காலகட்டத்தில் கிறிஸ்டியன் மெஜாரிட்டி ஐரோப்பாவில் அதிகமான உடனே அங்கே ஜூஸும் வாழ்ந்தாங்க. அப்போது அங்கே 2 பேர் வாழும்போது அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வர ஆரம்பிச்சிது. அப்போது ஜூஸ் மேலே நிறைய கதைகள் வந்து அங்கே உருவாக்கப்பட்டுச்சு. அதில் ஒரு கதை தான் வந்து ஜூஸ் வந்து குழந்தைங்கள பலி கொடுக்குறாங்க அவங்க ரிச்சுவல்ஸ்க்குன்னு சொல்லி. இது எப்போனா 13th செஞ்சுரி, 200 வருஷத்துக்கு முன்னால் பாரிசாலன் அந்த கதையை இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன எவிடன்ஸ்? ஒன்றும் கிடையாது. ஆதாரமே இல்லாமல் ஒரு விஷயத்த திருப்பி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இல்லை, உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான், முறையில் சொல்லி இலுமினாட்டி கும்பலே அவங்க தான் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு இல்லையா? இந்த இலுமினாட்டி அப்படின்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? அந்த 13 குடும்பங்கள். ஆக்சுவலி நான் இதை பேசியிருப்பேன் என்னோடய வீடியோவில், நாளைக்கு அது வரும். அதில் நான் பேசியிருக்கேன். அப்போ பாரிசாலன் மாதிரியான ஆட்களுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னா, தி ப்ரோட்டோகால்ஸ் ஆஃப் தி எல்டர்ஸ் ஆஃப் ஜயன் அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க. ஒரு யூத பயங்கரவாதிகளின் அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. இந்த புக்கில் ஜூஸ் வந்து உலக டாமினேட் பண்ணுற மாதிரி அவங்களாம் சேர்ந்து ஒரு 13 குடும்பங்கள் சேர்ந்து 1800களில் ஒரு கூட்டம் போட்டு நம்ம உலகத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி அவங்க ஒரு புத்தகம் எழுதின மாதிரி ஒரு ஃபோர்ஜரி, ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டை இவங்க ரஷ்யாவில் உருவாக்கி, அங்கே ரஷ்யாவில் இருந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அவங்க உருவாக்கின ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் அது. அந்த டாக்குமெண்ட்டை உருவாக்கி இவங்க அந்த டாக்குமெண்ட்டில் தான் இவங்க வந்து உலகத்தை டாமினேட் பண்ண போகிறாங்க, நம்ம வந்து உலகத்தை நம்ம தான் வந்து கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஜூஸ் பேசின மாதிரி ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் அதை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை தான் இன்றைக்கி பிடிச்சிட்டு பேசுகிறாங்க இவங்கெல்லாம். அப்போ இந்த இலுமினாட்டி 13 குடும்பங்கள் இது எல்லாமே வெறும் கதைகள். இந்த கதைகளுடைய சோர்ஸ் வந்து அந்த ஒரு புத்தகம். இது ஃபேக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமாக 1921 ஃபிலிப் கிரேவ்ஸ் அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் எங்கேருந்து இந்த ஸ்டோரியை வந்து எடுத்தாங்கன்னு சொல்லி அந்த சோர்ஸே வந்து எடுத்து போட்டிருக்காரு. இன்னொரு புக்கு, இன்னொரு சேட்டையர், இன்னொரு நாவல் அங்கேருந்து எடுத்து அதில் ஜூஸனுடைய பெயரை ஆட் பண்ணி இவங்க தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு புக்கை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த மாதிரி நிறையா மல்டிபிள் ப்ரூஃப்ஸ்லாம் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அவங்கெல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி, அவங்களாம் பெரிய ஆள், அவங்க இந்த பத்திரிகை துறையில் பெரிய ஆள், அவங்களே இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் நம்ப மாட்டோம், நம்ம என்ன பண்ணுறது? இல்லை, இப்போது இந்த இடத்துல பெஞ்சமின் நேத்தன்யாஹு அவர்கள் மோடியை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. உலகில் எங்கெல்லாம் வந்து ஜூஸ் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற லிஸ்ட் பண்ணுவார். எங்கே போனாலுமே யூதர்களை துன்புறுத்திருக்காங்க, ஆனால் அவர்கள் துன்புறுத்தப்படாத ஒரே இடம் எதுன்னா இந்தியா மட்டும்தான். இந்தியா. ஸோ ஒரு கல்ச்சுரல் பிணைப்பு எப்போவுமே இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கு இருந்திருக்கு என்று அவர் ஒரு பதிவு பண்ணியிருப்பாரு. அதை தவிர பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நமக்கு எத்தகைய நண்பனாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இஸ்ரேல் நம்மளுடைய வார்ஸின் போது, கஷ்டகாலத்தின் போது எப்படி உறுதுணையாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஜூயிஷ் செட்டில்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கோஸ் பேக் டு 1500-600. அப்பயே வந்து ஜூஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம மலபார் கோஸ்ட் அங்கே வந்து இறங்குறாங்க. அங்கே பெரிய ஒரு செட்டில்மெண்ட் அவங்களுக்கு இருந்திருக்கு, மாடர்ன் கேரளா. அப்போ அந்த காலத்தில் இருந்தே இந்தியாவுக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு பிணைப்பு உண்டு. அவங்க வேறு மதத்தை ஃபாலோ பண்ணாலும், வேறு இடமா இருந்தாலும் இந்தியன்ஸ் அவங்கள நல்லா தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க எப்போவுமே. இந்த ஒரு நன்றி உணர்ச்சி அவங்களுக்கு உண்டு. இந்திய அரசாங்கத்துக்குமே இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு அப்படின்றது என்றைக்குமே எக்கனாமிக்கலே சரி, பொருளாதார அளவில், ராணுவ அளவில், எல்லா விஷயத்துலையும் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் பல ஆண்டுகளாக ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷனே இல்லாமல் அங்கீகரிக்காமலே இருந்திருக்கும் இல்லையா நம்ம அவங்கள சுதந்திரத்துக்கு பிற்பாடு? அது எப்படின்னா காங்கிரஸுடைய ஆட்சியில். ஏன்னா காங்கிரஸ் எப்பவுமே பாலஸ்தீன் பக்கம் தான் அவங்க நின்றுருக்காங்க. முக்கியமாக இஸ்ரேல் கூட ஒரு நல்ல உறவு அவங்களுக்கு இருந்தது இல்லை. ஆனால் மாறாக ஒவ்வொரு முறையும் பாலஸ்தீன் வந்து இந்த OIC, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன், அதெல்லாம் போய் நமக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க, காஷ்மீருக்கு ஆதரவாக. அதெல்லாம் காங்கிரஸ்க்கு தெரியாதா? எல்லா விஷயத்துலையுமே அவங்க இந்தியாவுக்கு எதிராக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால்
அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த ஒரு இடதுசாரி அரசாங்கம் வந்து என்ன பண்ணாங்கன்னா முற்றிலுமாக பாலஸ்தீன் பக்கம் தான் நின்னாங்க. இந்த ஷிஃப்ட் வந்த பிறகு நம்ம இன்னும் நல்லா க்ளோஸாக மாறுறோம் அவங்க கூட, ரைட்டா? அப்போ இந்தியா இஸ்ரேல் அப்படின்ற அந்த உறவுன்றது இதுக்கு இட் கோஸ் பேக் டு மெனி இயர்ஸ். ஆனால் அது இன்னும் க்ளோஸ் பாண்ட் ஆனது இப்போ தான், ரைட்டா? இப்போ கொஞ்ச நாளாக இன்னும் ரொம்ப க்ளோஸாக மாறிட்டு இருக்காங்க. இது க்ளோஸாக மாறணும். ஏன்னா இஸ்ரேல் மாதிரியான ஒரு நாட்டினுடைய துணை நமக்கு வேணும். ஏன்னா ஃப்ரம் டெக்னாலஜி, ஈவன் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி அவங்க வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, அந்த இரிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு. அதனால இந்தியாவினுடைய ஆதரவு அவங்களுக்கு வேணும். சொல்லுவாங்க நம்மளுடைய வார்ஸின் போது, அதாவது நம்ம பாகிஸ்தானோட போர் புரியும் போது இஸ்ரேல் நிறைய உதவி இருக்காங்க. உண்மை. முக்கியமாக பாகிஸ்தான் கூட நடந்த அந்த வார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவங்க இன்வால்வ் ஆகலை. பட் இந்தியாவுக்கு ஒரு மோரல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இந்தியாவுக்கான வெப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்தியாவை வந்து பேக்கப் பண்ணியிருக்காங்க இன் மெனி வேஸ். அதுவும் உண்மை. அதுவும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே அது நடந்திருக்கு. ஆனால் அவங்க அதை அக்னாலஜ் பண்ணல. அதான் இப்போ நம்ம அரசாங்கம் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்ல விஷயம். அகைன் இப்போ ரீசெண்டாக வந்து காசாவில் கம்ப்ளீட் போர் நிறுத்தம் வேண்டும் என்ற அந்த வாக்கெடுப்பின் போது இந்தியா வந்து வாக்களிக்காமல் அப்ஸ்டெயின் ஆகியிருக்கு. இது ஒரு மீண்டும் விமர்சனமாக பார்க்கப்படுது. பாருங்க, நீங்கள் வந்து இது அமைதிக்கான காலம், போருக்கான காலம் இல்லைன்னு மோடி சொல்கிறாரு. ஆனால் வாக்களிக்கும் போது நீங்கள் இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவாக இப்படி செயல்பட்டீங்களா, இது எப்படி நியாயம்னு கேட்குறாங்க. அதான் 2 ஸ்டேட் சொல்யூஷன் ஒர்க் ஆகாதுன்னு இந்திய அரசுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்தியானுடைய அம்பாசிடர்ஸ் அங்கே பேசும்போதெல்லாம் 2 ஸ்டேட் இப்போ கூட ரீட்ரேட் பண்ணியிருக்காங்களே, சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ப்ராக்டிகலி பாசிபிள் இல்லை. ஏன்னா ஜியோ பாலிடிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படி ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது இஸ்ரேல் தான் திருப்பி பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா வி ஹவ் பாஸ்ட் தட் லைன். அந்த ஒரு லைனை நம்ம அப்போ என்னதான் சொல்யூஷன்? இப்போ என்ன அந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கிறவங்க என்ன ஆவாங்க? வெஸ்ட் பேங்க் மக்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே. அங்கே பிஏ இருக்காங்க, பாலஸ்தீன் அத்தாரிட்டி. அப்பாஸினுடைய பிஎல்ஓடைய இன்னொரு ஷேப் தான், இன்னொரு வடிவம் தான் பிஏ. இல்லை இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க்ல குட்டி செட்டில்மெண்ட்ஸ் மட்டும் தான் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. மிச்சது ஒரு ஷேர்டு கொஞ்சம் இருக்கு, இஸ்ரேலுடைய கம்ப்ளீட் அத்தாரிட்டி இருக்கு. அப்போ குட்டியா இருக்கும்போது அது மட்டும் அவங்களுக்கு போருமா 2 ஸ்டேட்ல அப்படிங்கிறதான கேள்வி. 2 ஸ்டேட் அப்படின்னு ஒன்று அமைஞ்சதுன்னா அந்த 2 ஸ்டேட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க? வெஸ்ட் பேங்க் அண்ட் காசா. ஆனால் காசாவில் இருக்கிற ஹமாஸ்க்கும் வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற பிஏக்கும் ஆகாது. சரி, அப்புறம் 3 ஸ்டேட்டா? அப்போ 3 ஸ்டேட் தான் பண்ணி ஆகணும். காசா ஒன்று, வெஸ்ட் பேங்க் ஒன்று, இவங்க ஒன்று. ஆனால் அதுக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே உள்ள பாலஸ்தீன மக்களுக்கும் காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்குமான கனெக்ஷன்ன்றது உண்டு. இன்னைக்கும் அவங்க வந்து மாரல் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக பிஏ வந்து அரசியல் அளவில் இறங்கி உள்ளே போகலனாலும் ஆஸ் அ பாலஸ்தீன் மக்களாக அவங்களுக்கு மாரல் சப்போர்ட் உண்டு. ஆனால் ஒரு ரெஜிம் அப்படின்ற அளவில் இவங்க வந்து இணைய மாட்டாங்க. அப்போ 3 ஸ்டேட் தான் அமையும். அது சாத்தியமும் இல்லை. ஸோ அப்போ என்னன்னா ஹமாஸ் வெளியே போகணும். ஹமாஸ் மொத்தமாக சரண்டர் ஆகி ஆயுதங்களை சரண்டர் பண்ணி மொத்தமாக அவங்க அங்கேருந்து வெளியே போனால் மட்டும்தான் மீண்டும் அங்கே அமைதி பற்றி நம்ம பேசவே முடியும். வெளியேனா இங்கே மீண்டும் ஈரானுக்கு இல்லை அவங்க யார் ஆதரவு ஆயுதத்தை விட்டுட்டு நீ அங்கே இருந்துக்கோ, டெரரிசம் பண்ணாமல் இரு. ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய ஜீன்ல இது கிடையாது. இல்லை இப்போ ஏதாவது ஒரு எய்டு வருது, ஃபாரின்லேருந்து காசு வருது, இல்லைனா உங்களுக்கு உதவியாக கொடுக்குறாங்கன்னா அந்த காசை முதற்கொண்டு மிசைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கொடுக்குற இரும்பை கூட உருக்கி மிசைல் பண்ணுறாங்க. ரைட், இதனால தான் பிரச்சனை அப்படிங்கிறீங்களா? ரைட். இப்போ என்னன்னா, இப்போ கத்தார்லேருந்து பாலஸ்தீனுக்கு பணம் வருது. ஓகே, இந்த பணத்தை வந்து யூஎன் அண்ட் இஸ்ரேல் அவங்க 2 பேரும் அங்கீகரிக்கிறாங்க. நீங்கள் பணம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து ஏன் மூலமாக கொடுங்க, ஹமாஸ் மூலமாக. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா அவன் எடுத்துக்கிறான் பணத்தை. இப்போ எப்படி ப்ராசஸ்? இஸ்ரேல் மூலமாக கொடுங்கன்ட்டா. இப்போ எப்படி ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னா, இஸ்ரேல் அண்ட் யூஎன் அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ கத்தார் மணி இங்கே வரும், இவங்க இங்கே கொடுப்பாங்க. இங்கே தான் போச்சுன்ற மாதிரி ப்ரூஃப் வந்து இவங்க ஒரு காப்பி எடுத்து வச்சுப்பாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு இது வரைக்கும். ஆனால் இந்த பணம் இப்போ எங்கே போகுதுன்னா நேராக ஹமாஸுக்கு போகுது. பொதுமக்கள் வாங்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு அது அங்கே போகுது. அப்போ எவ்ரிடே அங்கே வெப்பன்ஸ் கடத்துறாங்க, எவ்ரிடே அங்கே ராக்கெட்ஸ் கடத்துறாங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைன்றாங்க, ஆனால் ராக்கெட்ஸ் மட்டும் இருக்குது. எப்படி இருக்குது? அப்போது அவங்களுக்கு அந்த கத்தார் மணியை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி மக்கள் வாழ்ந்துக்கிட்டோன்னு சொல்லி அவங்களுக்கு பணத்தை வந்து கொடுக்கறதுக்கான வழியை உருவாக்கி தராங்க. ஆனால் அதை ஒழுங்காக பயன்படுத்திக்கல. அப்போது இதுக்கு ஒரே தீர்வு ஹமாஸ் வெளியே போகணும் மீன்ஸ் மேலேயோ இல்லை வெளியோ எங்கேயோ போனால் சரிதான். போய் மக்கள், நம்ம பிரச்சனை வந்து அந்த மக்கள் மேலே கிடையாது, அந்த அரசாங்கத்தின் மேலே, அந்த பயங்கரவாதிகள் மேலே. ரைட்டா? இதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுக்கு ஒரே தீர்வு அதான். ஹமாஸை முடிச்சு விட்டா அங்கே மீண்டும் அமைதி வரும். ஹமாஸுக்கு சோறு போட்டு வளர்க்குற ஈரான் அவங்களே முடிச்சுட்டா அமைதி அங்கே வந்து உண்மை. எஸ். இப்போ மொராலஸ் சீஸ்ஃபயர்னு ஒத்துருக்காங்க. இந்த சீஸ்ஃபயர் அப்படியே அமலில் இருக்குமா, வயலேட் ஆகுமா? சீஸ்ஃபயர் சொல்லியிருக்காங்க.
ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணலை. ஏன்னா ஈரானோடைய ஈகோவை டச் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. Correct. அவன் வந்து அடிச்சுட்டு போயிட்டான், நீங்க என்ன திருப்பி என்ன பண்ணீங்க அப்படின்னு ஈரான் மக்கள் அந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்பாங்கல்ல. அப்ப ஈரான் வந்து அட்டாக் பண்ற ஒரு கம்பல்ஷன்ல இருக்காங்க. இப்போ கமேனி வந்து இன்னொருத்தர் கை காமிச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னாலும் வர்றவரும் திருப்பி இப்படி தான் இருப்பார். ஏன்னா எப்படி கொமேனிக்கு அப்புறம் இவர் கமனை வந்தாரோ, கொமேனி பண்ணதை விட மோசமாக பண்ணார் இவர். அப்போ இவருக்கு அடுத்து வர்றவங்களும் இப்படி தான் இருப்பாங்க, ரைட்டா? அப்போது அங்கே ஆட்சி மாற்றம் அப்படின்ற ஒன்று வந்தால் மட்டும்தான், முக்கியமாக இஸ்லாமிக் ரெவல்யூஷன் பண்ணி அங்கே உள்ளே வந்தாங்கல்ல, அவங்கள மொத்தமாக அமிச்சா மட்டும்தான் இதற்கான தீர்வு கிடைக்கும் நான் நம்புகிறேன் உறுதியாக. ஆனால் சீஸ்ஃபயர் அறிவிச்சிருக்காங்க, ஆனால் ஆட்சி மாற்றம் ஒன்று தான் ஒரு பெர்மனண்ட்டான தீர்வாக இருக்க முடியும். ஏன்னா திருப்பி வருவாங்க இவங்க, அடுத்த 2 வீக்ஸில் வருவாங்க. 2 வீக்ஸில் வருவாங்க பாருங்க. எஸ், ஓகே. இந்த ஒரு எபிசோடில் நம்ம விரிவாக யூதர்கள், இஸ்ரேல், பாலஸ்தீன், அரேப்ஸ், ஈரான் வரலாறு முழுக்க பேசியிருக்கோம். அடுத்த எபிசோடில் லைக் இன்னொரு நாள் நான் சொல்கிறேன், கம்யூனிசத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம். ஏன்னா உங்களோட ஒரு சில வீடியோஸில் வந்து ஒரு மணி நேரம் கம்யூனிசத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவ்வளோ ஒரு கோபம் போல உங்களுக்கு கம்யூனிசத்து மேலே. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் போட்டிங்கன்னா, ஏன்னா ஸ்டாலின், லெனின், இன்னொருத்தர் வேற மார்க்ஸ் பற்றி நீங்கள் கூட போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத அவர் போட்டிருந்தார். அதை அடுத்த எபிசோடில் கேட்கலாம். உங்களுக்கு கம்யூனிசத்தை பற்றி இருக்கக்கூடிய கேள்விகளை கமெண்ட்ல போடுங்க, நம்ம அடுத்த எபிசோடில் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசி தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.